அந்த சின்ன பங்களா தெருவில் இருக்கும் மற்ற வீடுகளுடன் கோபித்துக் கொண்டு ஒதுங்கி நிற்பது மாதிரி சற்று உள்ளடங்கி தனித்திருந்தது. ரகசியங்களை தன்னுள் மறைத்துக் கொண்டிருக்கிற கள்ளன் மாதிரி யாரையுமே பார்க்க பிடிக்காமல் எல்லோரையுமே சந்தேகப்படுகின்ற ஒரு அந்நியன் மாதிரி கண்களை மூடிக்கொண்டு ஒரு மூலையில் சாய்ந்து தாமசத்தில் அழுந்தி போன சோம்பேறி மாதிரி அந்த வீட்டின் கதவுகள், காம்பவுண்ட் கதவுகள், வாசற்கதவுகள், ஜன்னல் கதவுகள் எல்லாமே எப்போதுமே அடைக்கப்பட்டு இருக்கின்றன. மூடிய வாசற்கதவின் மேல் பிளாஸ்டிக் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சிறிய பெயர் பலகைகள் வரிசையாக பதிக்கப்பட்டுள்ளன. மிஸ் எம். ஜானகி, எம்.ஏ., எம். ஆடலரசன், பி.ஓ.எல்., மிஸ் எம். செல்வம், பி.ஏ.பிடி. இவையெல்லாம் மேலாக இருந்த ஒரு பெயர் பலகை பெயர்த்தெடுக்கப்பட்ட சுவடு மட்டும் தெரிகிறது. சில சமயங்களில் வாசற்கதவின் மேல் ஒரு பெரிய பூட்டும் தொங்கும். வீடு பூட்டி இருந்தாலும் உள்ளே ஆட்கள் இருப்பார்கள். வேலைக்காரர்கள், சமையற்கார கிழவி ஆகியோர் காம்பவுண்ட் கேட்டை திறந்து வீட்டின் பக்கவாட்டில் செல்கின்ற ஒரு சந்தின் வழி நடந்து புறக்கடை வாசல் வழியேதான் வீட்டில் பிரவேசிக்கிறார்கள். புறக்கடை கதவின் பூட்டுக்கு சாவி நிரந்தரமாக சமையற்காரியிடம் இருக்கிறது. வாசற்கதவின் மீது பதிக்கப்பட்டிருக்கும் பெயர்களுக்குரிய செல்வ குழந்தைகளை எல்லாம் ஈன்றெடுத்த சீமாட்டியும் காலஞ்சென்ற பெருந்தமிழ் புலவர் ராவ் பகதூர் மகிழ்மாறன் பிள்ளை அவர்களின் புதல்வியும் அவமானத்திற்கும் வெட்கத்திற்கும் உரிய முறையில் 25 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஹோட்டலில் தற்கொலை செய்து கொண்டு செத்துப்போன அந்த குடும்பத்தினர் அனைவரும் விரும்பியே பெயரை கூட மறந்து போன ஒரு சூதாடியின் விதவையுமான திருவாட்டி அலங்காரவல்லி அம்மாள் வெளியில் போகும்போதெல்லாம் இரும்பு பெட்டியில் பொக்கிஷங்களை வைத்து பூட்டிச் செல்வது மாதிரி தனது குழந்தைகளை வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்து பூட்டிக் கொண்டுதான் செல்வாள். அவளது குழந்தைகள் ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்தபோது அவமானத்திற்கும் நிந்தனைக்கும் உரிய தனது சூதாடி கணவனிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அவள் கைக்கொண்ட பழக்கம் அது. அந்த பழக்கம் எவ்வளவு சரியானது, நியாயமானது என்பதற்கு அலங்காரவல்லி அம்மாள் அந்த காலத்தில் தனக்குள்ளே எத்தனை ஆயிரம் காரணங்களை வைத்திருந்தாளோ அதைவிட அதிகமான நியாயமான சரியான காரணங்களை இப்போதும் வைத்திருப்பதாக எண்ணுகிறாள் போலும். அந்த அவளது உரிமையை எவரும் அவளால் பூட்டி வைக்கப்படுகிற பட்டதாரிகளான பெரிய உத்தியோக பொறுப்புகளில் வீற்றிருக்கிற 1000ம் 100களுமா சம்பாதிக்கிற அந்த பெண் பிள்ளைகள் உட்பட கேள்விக்கு இலக்காக்கியதில்லை. அப்படி ஒரு கேள்வியை எந்த திசையிலிருந்தும் அலங்காரவல்லி அம்மாள் அனுமதிக்க மாட்டாள் என்கிற காரணம் அந்த குடும்பம் சம்பந்தப்படாத மற்றவர்கள் ஏன் கேட்கவில்லை என்பதற்கு போதுமானது. ஆனால் எம்.ஏ. படித்துவிட்டு டெலிபோன் டிபார்ட்மெண்டில் ஒரு செக்ஷனையே கட்டி மேய்க்கும் ஆபீசராக பணியாற்றும் கண்டிப்புக்கும் திறமைக்கும் பேர் போன அந்த கடைசி பெண் ஜானகியும் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை உபாத்தியாயினி என்கிற கௌரவத்துக்குரிய அந்த ஜானகியின் தமக்கை செல்லமும் கல்லூரியே கண்டு நடுங்கும் சிடுசிடுத்த குணமும் சிரிக்கவே தெரியாத சீரியஸ் டைப் தமிழ் விரிவுரையாளருமான அந்த ஆடலரசனும் இதை பற்றி சிந்தனையே இல்லாமல் அந்த தாயின் பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் சிறையுண்டு கிடப்பது எங்கனம்? பழக்கத்தால் படிந்துவிட்ட பணிவா, பாதுகாப்பு தானே என்ற சமாதானமா, அம்மாவின் மனசு புண்பட்டு விடலாகாது என்கிற பாசமா? தெரியாது, தெரியாது, தெரியாது. ஆனால் அது அப்படித்தான் நடந்து வருகிறது. காலை 9 மணிக்கு அந்த வீட்டின் கதவுகள் திறக்கப்படும். கைதிகளை வெளியே செல்ல அனுமதித்த காவலாளி மாதிரி அலங்காரவல்லி அம்மாள் வாசற்புறம் வந்து நிற்பாள். ஆனால் ஒரு சிறை காவலாளியின் கடுமை இருக்காது அவளிடம். கால்களை சுற்றி மேயும் குஞ்சுகளை காப்பாற்ற முனைந்திருக்கும் தாய்க்கோழியின் உஷார் உணர்ச்சிதான் இருக்கும். அவர்களுக்கு முன்னால் அவள் வெளியில் வந்து நிற்பது சகுனம் பார்க்கத்தான். யாராவது விதவை வருகிறாளா, விறகு வண்டி வருகிறதா, ஒற்றை பிராமணன் வருகிறானா, காகம் வலமிருந்து இடம் போகிறதா என்றெல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பாள். அலங்காரவல்லி அம்மாளின் குரலை எதிர்த்துக்கொண்டு அவளது 30 வயதை கடந்துவிட்ட 3 குழந்தைகளும் உள்ளே கூடத்தில் நிற்பார்கள். எல்லாருடைய நெற்றியிலும் சற்று முன் அவர்கள் தாயார் தங்கள் இஷ்ட தெய்வமான முருகனை வேண்டி என் குழந்தைகளை ஒரு குறையும் இல்லாமல் காப்பாற்று என்று ஆரம்பித்து வரிசையாக கேட்ட வரங்களோடு இட்ட விபூதி மிகையாக தெரியும். சின்னவனே, அடி செல்லம், அம்மா ஜானகி என்று கனிந்து கனிந்து மூவரையும் உருகி உருகி அழைக்கும் அலங்காரவல்லியின் குரல் கேட்டதும் வந்துட்டேங்க அம்மா என்று மூவரும் மரியாதையும் பயமும் கலந்த பதில் குரலோடு வாசலை அடைவார்கள். அந்த மூவரையும் வாசலில் நிறுத்தி யாரும் பார்த்து கண் திருஷ்டி போடு விடுகிறார்களா என்று கவனித்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, ஜாக்கிரதை என்று ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லி ஜானகியை மட்டும் அருகே அழைத்து முத்தம் கொடுத்து அனுப்புவாள் அலங்காரவல்லி அம்மாள். அவர்கள் தெருவில் இறங்கி நடப்பதை நின்று பார்ப்பாள்.
அவர்கள் வீதி முனையில் திரும்பும் வரை பார்த்து கொண்டே நிற்பாள். ஜானகி தெருமுனையில் திரும்பும்போது வீட்டை திரும்பி பார்த்து கையசைப்பாள். அந்த நிமிஷம் அலங்காரிவல்லி அம்மாளுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும், இவர்களை வளர்த்து ஆளாக்கவும், இந்த அவமானத்துக்குரிய புருஷனின் கரைபடிந்த வாழ்க்கையில் சிக்காமல் காப்பாற்றவும், தான் வாழ்நாளெல்லாம் பட்ட கஷ்டங்களும் ஒரு வினாடியில் நினைவில் கவிந்து உடம்பு புல்லரித்து கண்கள் கலங்கி போகும். முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்டு உள்ளே போய் கதவை தாழிட்ட பின் கூடத்தில் இருக்கும் பெரிய முருகன் படத்தின் முன்னே கைகூப்பி மறுபடியும் ஒருமுறை பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக பிரார்த்திப்பாள். சனிக்கிழமை தோறும் ராகு காலத்துக்கு முன்னால் அவர்களை அனுப்புவதானால் சம்பிரதாயங்கள் யாவும் காலை 9 மணிக்குள் முடிந்துவிடும். காலையில் ஒருங்கிணைந்து சென்ற அம்மூவரும் மாலையில் ஒருவர் பின் ஒருவராய் வரவர அவர்களை வரவேற்று அழைத்து வாசலிலேயே நின்றிருப்பாள் அலங்காரவல்லி. 5:30லிருந்து 6 மணிக்குள்ளாகவே மூவரும் வந்துவிடுவர். அதன் பின்னர் மூடிய அவ்வீட்டின் கதவுகள் மறுநாள் காலை 9 மணிக்குத்தான் திறக்கும். வீட்டின் ஹாலில் ஒரு பெரிய உயரம் குறைவான வட்ட மேஜையும் அதனைச் சுற்றி வரிசையாக 5 ராக்கிங் சேர்களும் போடப்பட்டிருக்கும். மேஜையின் மீது ஆங்கில, தமிழ் மாத வார தினசரி பத்திரிகள் நிறைந்திருக்கும். ஒரு பக்கத்தில் ரேடியோ, ஹால் மூலையில் டெலிபோன். இவை இரண்டுக்கும் அங்கு உபயோகமே கிடையாது. எப்போதாவது நினைத்துக்கொண்டு அலங்காரவல்லி அம்மாள் ஆபீஸுக்கு போன் செய்து தன் பெண்ணிடம் பேசுவாள். சில சமயங்களில் ஆடலரசன் வீட்டுக்கு போன் பண்ணி இன்று வர அரை மணி லேட் ஆகும் என்பார். வீட்டில் இருக்கும் அவர்களைத் தவிர, அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்வதைத் தவிர எந்த அந்நியரும் அவர்களோடு போனில் பேசியதில்லை. ரேடியோவில் சினிமா பாடல்கள் தவிர ஏதாவது எப்போதாவது அவர்கள் கேட்பதுண்டு. ஆபீஸிலிருந்தும் பள்ளியிலிருந்தும் கல்லூரியிலிருந்தும் வந்த மூவரும் உடைமாற்றிக் கொண்டு வந்து நாள் முழுவதும் இதற்காகவே காத்து கிடந்தவர்கள் மாதிரி ஹாலில் உள்ள அந்த ஆடும் நாற்காலிகளில் வந்து விழுவார்கள். அந்த நாற்காலிகளுக்கு கால்கள் இருக்காது. வில் மாதிரி 2 புறமுள்ள அதன் பாதங்கள் முன்னும் பின்னும் அசையும் போது சுகமாக இருக்கும். கிர் கிர் என்ற சப்தம் ஒரு ரிதம் போல் லயமாக ஒலிக்கும். தங்கள் மனோநிலைக்கு ஏற்ப அதனை மெதுவாகவோ நிறுத்தியோ ஒரு துரித கதியிலோ இடைவெளி விட்டு ஒரு முறை மும்முறை தொடர்ந்தோ குதூகலத்தாலோ கோபத்தாலோ மிக வேகமாக இயங்கும் ஒரு யந்திரம் போல் அதனை இயக்கி அதில் அமர்ந்து ஆடுகின்ற பழக்கம் அந்த வீட்டில் எல்லோருக்கும் உண்டு. அலங்காரவல்லி அம்மாளின் ஆடும் நாற்காலி ஒரு பழங்காலத்திய மரத்தில் சித்திர வேலைப்பாடுகள் செய்த சாய்வு நாற்காலி. அது ரொம்ப பழசு. கேன்வஸ் போட முடியாது. பிரம்பு வலை பின்னி இருக்கும் தேங்காய் நார் திணித்த குஷன்களும் உண்டு. பிள்ளையும் பெண்களும் வீட்டுக்கு வந்த பின்னர் அம்மா அதில் அமர்ந்து ஆடியவாறே பேச ஆரம்பித்த பிறகுதான், அவள் கேள்வி கேட்ட பின்தான், அவள் புன்முறுவலுடன் விசாரித்த பின்னர்தான் மற்றவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். சில நாட்களில் அம்மாவுக்கு மனசு கொஞ்சம் கோணி இருந்தால் அன்று முழுவதும் அவள் பிள்ளைகள் உட்பட யாரிடமும் பேச மாட்டாள். அது மாதிரி நாட்களில் அம்மா தான் பேசவில்லை, நாமாவது நமக்குள் பேசி கலகலப்பாக இருப்போமே என்று அந்த குழந்தைகளாலும் இருக்க முடியாது. இது என்ன நியாயம்? ஏன் அப்படி? அவர்கள் மூவரும் தங்களுக்குள் ஏதோ மனஸ்தாபம் கொண்டவர் போல் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் எதற்கு ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த ஆடும் நாற்காலிகளில் உட்கார்ந்து கிறுக் கிறுக்கென்று ஏன் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும்? அப்படி பேசிக்கொண்டால் தாயை அவமதித்தது ஆகிவிடுமா? அல்லது அந்த தாயை அவள் கோபத்தை புறக்கணித்தது ஆகிவிடுமா? ஒருவேளை அவளே பேசாது இருக்கும்போது அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்கிற சம்மதமா? தெரியாது, தெரியாது, தெரியாது. ஆனால் அது அப்படிதான் நடந்து வருகிறது. சமையற்கால கிழவி செய்த டிஃபனை தட்டுகளில் கொண்டு வந்து டைனிங் டேபிளின் மீது வைப்பாள். டீ செட்டையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு இவர்களை பார்க்காமல் போய்விடுவாள். பார்த்தாளானால் போச்சு, மறுநாளே அவளை வேலையிலிருந்து சீட்டு கிழித்து விடுவார்கள். எவ்வளவு பசி இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் அப்படியே உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு களைப்பு, ஒரு செருமல் காட்ட மாட்டார்கள். ஆடும் நாற்காலிகள் மட்டும் கிர் கிர் என்று ஆடிக்கொண்டிருக்கும். திடீரென்று அலங்கார வல்லியம்மாள் மட்டும் ஒரு பெருமூச்சுடன் குரல் எழுப்பி, முருகா, என்னப்பனே என்று நிராதரவாக அழைத்து பொலபலவென கண்ணீர் வகிப்பாள். அவளது குழந்தைகள் மூவரும் அவளையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கண்களும் கலங்கும். சிரிக்கவே தெரியாத ஆடலரசன் முகத்தை 2 கைகளாலும் புதைத்துக் கொள்வார். சதா நேரமும் நாற்காலியில் அமர்ந்து நிட்டிங் ஊசிகளை 2 கைகளாலும் ஏந்தி எந்திரம் மாதிரி பின்னிக்கொண்டே இருக்கும் செல்லம், நூல்கண்டையும் ஊசிகளையும் டேபிளின் மேல் வைத்துவிட்டு எழுந்து வந்து அலங்காரவல்லி அம்மாளின் காலடியில் உட்காருவாள். ஜானகி, அம்மா என்னங்கம்மா, எதுக்குமா அழறீங்க? அழாதீங்க அம்மா என்று அழுதவாறே வந்து தாயின் கன்னத்தை தாங்கி பிடித்து முத்தமிட்டு அம்மா என்று வெடித்த குரலில் அலறி அழுவாள். அவர்கள் மூவரும் சேர்ந்து விம்மி அழும்போது அலங்காரவல்லி அம்மாள் அவர்கள் அனைவரையும் இழுத்து அணைத்துக் கொள்வாள். என் கண்ணுங்களா, அழாதீங்க. ராஜா, அம்மா ஒண்ணுமில்ல கண்ணு, மனசு சரியா இல்லம்மா. நீங்க அழுதா என்னால தாங்க முடியாது. என் செல்லம், தங்கம், பட்டு என்று
கொஞ்சி கொஞ்சி அவர்கள் அணைத்து அணைத்து முத்தம் சொரிவாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விம்மலும் கண்ணீரும் குறையும். அலங்காரவல்லி அம்மாள் தனது காலஞ்சென்ற தந்தை பெருந்தமிழர் புலவர் மகிழ்மாறன் பிள்ளை அவர்களின் பிரதாபங்களை கூற ஆரம்பிப்பாள். அல்லது தான் புகுந்த இடத்தில் பட்ட துன்பங்களை கண்ணீர் பெருக்கி அழுதவாறே மனம் கரைய கரைய புலம்புவாள். எல்லாவற்றின் இறுதியிலும் இந்த உலகத்தைப் பற்றியும் மனிதர்களைப் பற்றியும் அவர்களின் கீழான தன்மைகள் பற்றியும் பயங்கரமாக எச்சரித்து, இதில் தங்களைப் போன்ற உயர் குடிப்பிறப்பினரும் உத்தம பிறவிகளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற போதனைகள்தான் பிரதான அம்சங்களாக அமையும். இவை யாவும் தொடங்குவதற்கு முன்பாக அவர்கள் மூவரும் தங்களின் அந்த ஒரு பகல் அனுபவங்களை ஆபீஸில், கல்லூரியில், பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை வரிசையாக ஒப்பித்து விடுவார்கள். சில சமயம் இது பற்றிய விமர்சனங்கள் பெருகி இவர்களுக்குள் உடையே பலத்த வாக்குவாதங்கள் முற்றி கையிலுள்ள பேப்பரையோ புத்தகத்தையோ டம்ளரையோ வீசி எறிந்து கோபவாவேசமுற்று தன்மேல் அன்பில்லை என்பதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டி உயிர் வாழ்க்கையின் மீதே வெறுப்பு கொண்டு தற்கொலை செய்து கொள்வதாக பயமுறுத்துகின்ற அளவுக்கு கூக்குரலும் அழுகையுமாக ஏக ரகளையும் அவர்களிடையே ஏற்படுவதுண்டு. அது போன்ற சமயங்களில் வெறி கொண்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்ள வேண்டும் என்ற சுய வெறுப்பில் மண்டையை உடைத்துக் கொள்வது மாதிரி அவர்கள் சுவரிலே தன்னைத்தானே மோதிக்கொள்வார்கள். தாயும் பிள்ளைகளும் உணர்ச்சி நெரிசலின் போது தாங்கள் ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்கிற அன்பை, மரியாதையை அனைத்தையும் இழந்து ஆடி கத்தி தீர்ப்பார்கள். இறுதியில் அங்கே கூடத்தில் மாட்டியிருக்கும் பெரிய முருகனின் திருமுருமுகம் இவர்களை பார்த்து சிரிப்பதை அலங்காரவல்லி அம்மாள் வெறித்து பார்ப்பாள். விம்மி விம்மி அழுவாள். முகத்திலும் மார்பிலும் வெறிகொண்டு அரைந்து கொள்வாள். முருகா, நீ தெய்வமா? நீ சக்தியுள்ள தெய்வமாயிருந்தா என்னை சீக்கிரம் கொண்டு போயிடு. நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டமெல்லாம் போதாதா? என் வயத்துல பிறந்த என்னை வளர்க்க நான் பட்ட பாடெல்லாம் பாழா போச்சே. நன்றி கெட்ட உலகம்டா, என்னை சீக்கிரம் கொண்டு போயிடு, கொண்டு போயிடு. கடைசியில் அந்த குழந்தைகள் தங்கள் தாயின் மீது கொண்ட அன்பாலும் பாசத்தாலும் தங்கள் தவறுகளுக்கு வருந்தி அழுது தாயின் மனதை புண்படுத்திவிட்ட குற்றத்துக்காக மன்னிப்பு கோரி அவளிடம் மன்றாடுவர். ஒன்னாதானே எல்லாமே, உன்னாலதானே என்று தங்களுக்குள்ளேயே அம்மாவை அப்படி துன்புறுத்தப்படுத்தி விட்டதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வர். ஆனால் அந்த தாயின் கருணை உள்ளம் அவர்கள் அனைவரையும் மன்னித்துவிடும். இருந்தாலும் தன் பொருட்டு இவ்வளவு அன்பும் ஆதரமும் காட்டி தங்கள் சிறு தவறுக்காக இவ்வளவு தூரம் மனம் வருந்தி முகம்பாடி நிற்கும் குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக அலங்காரவல்லி அம்மாள் பாட்டு பாடுவாள். பாட்டு என்றால் பக்தி பாடல்தான். முருகன் மீதுதான் பாடுவாள். அவள் ஒரு வரி பாடி நிறுத்த அவர்கள் மூவரும் அதனை தொடர்ந்து பாடுவார்கள். தங்களை மறந்து பாடுவார்கள். அதுவும் கடைசி பெண் ஜானகி கண்களை மூடி இமைகள் கண்ணீரில் நனைய உருகி உருகி பாடுவாள். ஆடலரசன் கூப்பிய கரங்களில் தாளமிட்டவாறு நாற்காலியில் அமர்ந்து ஆடி பாடுவார். ஒரு கட்டத்துக்கு பின்னர் முருகா முருகா என்று ஜபித்தவாறு அவர்கள் எல்லோருமே ஆடும் நாற்காலிகளில் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த அனுபவம் பக்தி வெள்ளத்தில் மிதக்கும் படகுகள் மாதிரி அவர்களை சுமந்து ஆனந்த அலைகளின் மீது தாலாட்டுகின்ற சுகானுபவமாக இருக்கும். பிறகு திடீரென்றோ அல்லது மௌனமாகவோ பக்தி வெள்ளம் வடிந்து போன பின்னர் அவர்களில் யாரேனும், அநேகமாக அலங்காரவல்லி அம்மாள் தான், கண்களை திறந்து உறக்கத்தில் இருந்து விழித்த மாதிரி புதிதாக அந்த சூழ்நிலையை பார்ப்பார்கள். சரியாக 8:30 மணிக்கு உணர்ச்சி நெரிசலும் கோபதாபங்களும் மனக்கோணல்களும் நிகழாத பட்சத்தில் அவர்கள் தங்கள் இரவு சாப்பாட்டினை முடிப்பார்கள். சாப்பிடும்போது கூட எத்தனை அதிகம் சாப்பிடலாம், எத்தனை அதிகம் சாப்பிடலாகாது, எந்த பொருள் வாய்வு குணம் மிகுந்தது, எது உஷ்ணம், எது சீதளம், எது பித்தம் என்பதாக பிரித்து பிரித்து சொல்லி அளவறிந்தே அவர்களுக்கு அலங்காரவல்லி அம்மாள் பரிமாறுவாள். இரவு 8:30 மணிக்கு மேல் அவர்கள் வீட்டின் மேல்தளத்துக்கு மொட்டை மாடிக்கு சென்று சற்று காற்றாட அமர்வார்கள். நிலா காலமானால் அவர்கள் சிறு குழந்தைகள் போல் குதூகலித்து களிப்பார்கள். யாராவது ஒருவர் கண்ணை கட்டிவிட்டு பிடிக்கச் சொல்லி கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுவதும் உண்டு. 10 மணிக்குள்ளாக மொட்டை மாடியை விட்டு அனைவரும் கீழே வருவார்கள். எல்லோருக்கும் படுக்க போகும் முன் ஒரு டம்ளர் பாலும் என்னமோ ஒரு மாத்திரையும் விநியோகிப்பாள் அம்மா. கடைசியில் தானும் ஒரு மாத்திரை போட்டுக்கொண்டு பால் அருந்துவாள் அலங்காரவல்லி. ஜானகி மட்டும் ஒவ்வொரு நாளும் அந்த மாத்திரையை சாப்பிடுவதற்கு முன் ஒரு முறை சிணுங்குவாள். என்னங்கம்மா, இது எதுக்கு அம்மா? என்ன விளையாடுறியா? எதுக்கு என்னத்துக்குன்னு எனக்கு தெரியும். பகலெல்லாம் போய் ஆபீஸ்ல உழைச்சு அலுத்து வர்ற உடம்பு கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க வேணாமா? அதுக்கு தான் இது என்று அலங்காரவல்லி அம்மாள் கூறும்போது அந்த வினாடி அவர்கள் அனைவருமே தங்களில் ஒரு ஜீவனை இழந்து நிற்கிற வெறுமையை உணர்வார்கள். பெரியண்ணா எப்பம்மா வருவாரு என்று கண்களில் கண்ணீர் பெருக ஜானகி கேட்பாள். அலங்காரவல்லி ஜானகியை அணைத்துக் கொள்வாள். முருகன் அருளால சீக்கிரம் வந்துருவாம்மா. அவனுக்கு ஒரு குறையும் இல்ல, ஒரு நோயும் இல்ல. நேத்து கூட நான் போனப்போ உன்னை பத்தி எவ்வளவு விசாரிச்சானே. நான் சொன்னேனே உன்கிட்ட வந்து,
அவன் வேதாந்திம்மா. உங்க தாத்தா மாதிரி அவன் ஒரு ஞானிம்மா. அவன் எங்க இருந்தா என்ன? அவன் இருக்கிற இடம் கோயிலாடாதா? என்று கண்ணீர் வழியச் சொல்லிக் கொண்டே ஜானகியை அணைத்து முதுகில் தட்டிக் கொடுத்து சமாதானம் செய்வாள். அப்படியே அழைத்துச் சென்று படுக்கையில் கிடத்துவாள். அந்த பெரிய நீளமான அறையில் வரிசையாக போடப்பட்டுள்ள கட்டில்களில் அவர்கள் அனைவரும் படுத்துக்கொண்டே நீண்ட நேரம் சம்பாஷித்தவாறே உறங்கி விடுவார்கள். சில சமயங்களில் மயக்கம் வந்தது மாதிரி பேசும்போதே உறங்கிப் போவார்கள். சில நாட்களில் வலங்காரவல்லி அம்மாள் அந்த மாத்திரையை சாப்பிடாமல் தூங்குவதற்கு மனமின்றி தனது குழந்தைகளை எல்லாம் தூங்க வைத்துவிட்டு வந்து ஹாலில் கிடக்கும் தனது ஆடும் நாற்காலியில் அமர்வாள். தனிமையில் இருளில் கிர்க் கிர்க் என்ற ஒலியோடு விடியும் வரைக்குள்ள எத்தனையோ விதமான வேக லயங்களோடு அந்த ஆடும் நாற்காலி ஆடிக்கொண்டே இருக்கும். அலங்காரவல்லி அம்மாள் ஏன் இப்படி ஆடுகிறாள்? அது என்ன அது மாத்திரை? பெரியண்ணாவுக்கு என்ன? அவர் எங்கு இருக்கிறார்? எப்போது வருவார்? தனது குழந்தைகளை இத்தனை வயதுக்கு மேலும் இப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறாளே இவள் என்ன தாய்? ஏன் அவர்களின் வாழ்க்கை தன்னைத் தவிர இன்னொரு துணை, தாம்பத்தியம் என்கிற பந்தம் ஏற்பட வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி, ஒரு தாய்க்கு வந்தே தீர வேண்டிய பாச உணர்ச்சி இவளுக்கு வரவே இல்லை. அவர்களும் இது பற்றி சிந்திப்பதே இல்லையா? அவர்கள் சிந்திக்கவில்லையா? அல்லது அலங்காரவல்லி அம்மாள் சிந்திக்க விடவில்லையா? ஒருவேளை இதையெல்லாம் எண்ணி எண்ணி குழப்பமுற்று என்ன செய்வதென்று யோசித்தவாறுதான் அலங்காரவல்லியம்மாள் அந்த ஆடும் நாற்காலியில் அமர்ந்து தனிமையில், இரவில், இருளில் விடியும் வரை அவள் மனமும் நினைவும் அலைபாய்கிறா மாதிரி இப்படியும் அப்படியும் இழுபடுகிறா மாதிரி முன்னும் பின்னும் முரண்படுகிறா மாதிரி உந்தி உந்தி ஆடுகிறாளோ? கிர் கிர் கிர். தெரியாது தெரியாது தெரியாது. ஆனால் அது அந்த நாற்காலி அப்படித்தான் ஆடுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்ல, வியாழக்கிழமை. எனினும் ஜானகி இன்று ஆபீஸுக்கு போகவில்லை. லீவு நிறைய இருக்கும் காரணத்தாலோ, மனமோ வயிறோ சரியில்லாத காரணத்தினாலோ அவள் லீவு எடுத்துக் கொண்டிருக்கிறாள். வீட்டில் யாரும் இல்லை. யாருமே இல்லை. மத்தியானம் மணி 3 ஆகிறது. சற்று முன்தான் ஜானகிக்கும் உணவு பரிமாறி தானும் சாப்பிட்டுவிட்டு முருகனை கும்பிட்டு விபூதி அணிந்து கொண்டு ஜாக்கிரதையாய் வீட்டுக்குள் இருக்கும்படி சொல்லிவிட்டு அலங்காரவல்லி அம்மாள் வெளியே போனாள். சமயக்கார பாட்டி வருவதற்கு 4 மணிக்கு மேலாகும். ஜானகி ஆடும் நாற்காலியில் உட்கார்ந்து மெல்ல ஆடிக்கொண்டிருக்கிறாள். கிர் கிர் கிர்க். எங்கோ வெளியிலிருந்து அடுத்த வீட்டிலிருந்தோ 3வது வீட்டிலிருந்தோ ரேடியோ பாட்டு, சினிமா பாட்டு கேட்கிறது. கன்னம், முத்தம், இதழ், தேன், மயக்கம், சொர்க்கம் போன்ற வார்த்தைகள் பல வலிந்து ஏற்றப்பட்ட அதிகபட்ச போதை கிறக்கத்துடன் ஆண் குரலும் பெண் குரலும் மாறி மாறி பாடி உணர்ச்சி வக்கிரங்களை உத்வேகம் கொள்ளச் செய்யும் இன்றைய சராசரி தமிழ் சினிமா பாட்டு அது. திடீரென ஜானகி ஆடும் நாற்காலியிலிருந்து எழுகிறாள். சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். யாருமற்ற தனிமையில் தான் இருப்பதை எண்ணி அந்த வினாடி உடல் சிலிர்க்கிறாள். யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாருமே இல்லை என்கிற சூழ்நிலையை ஆழ்ந்து உணர்கிறாள். அம்மா தான் இல்லையே, அம்மா தான் போயிட்டாங்களே, போயிட்டாங்களே என்று முனகிக் கொண்டே ஹாலின் மூலையில் இருக்கும் ரேடியோவின் சுவிட்சை ஆன் செய்து முள்ளை திருப்ப முத்தம், இதழ், இடை, கிண்ணம், தேன், மயக்கம், சொர்க்கம் என்று அந்த பாட்டு தொடர்கிறது. அவள் அமர்கிறாள். மீண்டும் அந்த ஆடும் நாற்காலி அந்த பாட்டின் தாளகதிக்கேற்ப பின்னணி இசையில் ஒலிக்கும் வயலின் வில் இழுபடுகிற மாதிரி கிர் 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 என்று ஆடுகிறது. அவளுக்கு உடம்பெல்லாம் பட்டுப்பூச்சிகள் மேய்கிற மாதிரி சிலிர்க்கிறது. கண்களில் ஏனோ காரணமின்னாமல் கண்ணீர் பெருகி வழிகிறது. தொட்டிராட்டினத்தில் ஆடும் குழந்தை மாதிரி கேவி கேவி சிரிப்பும் பொங்குகிறது. கன்னம், முத்தம், இதழ், இடை, கிண்ணம், தேன்மயக்கம், சொர்க்கம். அந்த மட்டமான சினிமா பாட்டும் வரைமுறையற்று லயங்கெட்டு போன குப்பை சங்கீதமுமா இவளை இந்த பாடுபடுத்துகின்றன? பாட்டு முடிகிறது. அடுத்ததாக என்று மற்றொரு பாடலின் அறிவிப்பு குரல் ரேடியோவில் கேட்டபோது ஜானகி நாற்காலியிலிருந்து துள்ளி எழுந்து ரேடியோவை நகர்த்துகிறாள். வல்கர் து என்று கூறி துப்பி அடுத்த வீட்டிலிருந்தோ 3வது வீட்டிலிருந்தோ கேட்கும் அந்த பாட்டின் சத்தம் கூட காதில் விழக்கூடாது என்று வீட்டின் பக்கவாட்டில் திறந்திருக்கும் ஜன்னல் கதவு ஒன்றை படாரென அறைந்து மூடுகிறாள். மீண்டும் தனது நாற்காலியில் வந்தமர்ந்து லேசாக ஆடியவாறே தனது கன்னங்களை உதடுகளை தடவிக்கொண்டே பெருமூச்செறிகிறாள். வட்ட மேஜையின் மீது கிடக்கும் ஒரு ஆங்கில சஞ்சிகையை எடுத்து புரட்டுகிறாள். ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கின்ற ஹாஸ்ய துணுக்கு ஒன்றை படித்துவிட்டு தானே வாய்விட்டு சிரிக்கிறாள். ஹவு மிஸ்சுவஸ், மென் ஆர் வெரி மிஸ்சுவஸ், எஸ் ஆல் ஆஃப் தம் என்று தானே சொல்லிக் கொள்கிறாள். பின்னர் சில வினாடிகள் தன் உதட்டின் மீது ஆட்காட்டி விரலை பதித்துக் கொண்டு எதையோ யாரையோ மிகவும் விஷமத்தனத்தோடு நினைவுபடுத்திக் கொண்டு
எழுந்து உள்ளறைக்கு போய் ஒரு கைப்பையுடன் வந்து அதனுள் துழாவி ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து படிக்கிறாள். ஏபி சுந்தரம் போட்டோகிராஃபர்ஸ் என்று அதையே திரும்ப திரும்ப 2, 3 முறை கூறியவாறு அந்த ஹாலில் முன்னும் பின்னும் நடந்து யோசித்த பின் தானே சிரித்தவாறு ரகசியமாக திருட்டுத்தனம் மாதிரி டெலிபோன் அருகே சென்று ரிசீவரை எடுத்து 2 எண்களை டயல் செய்தவுடன் அவளது முகபாவம் மாறுகிறது. பயத்துடன் ரிசீவரை வைத்து விடுகிறாள். ஜானகியின் முகமெல்லாம் வியர்த்து போகிறது. எங்கோ வெறித்த பார்வையுடன் சற்று நேரம் டெலிபோனின் அருகே நின்று தன்னைத்தானே 2ஆம் நம்பரை கேட்பது போல் உரத்த குரலில் கேட்கிறாள். வாட்ஸ் ராங் இன் இட்? என்ன தப்பு அதுல? சுந்தரம் என் காலேஜ் மேட், வெரி நைஸ் ஃபெலோ. நான் அன்னைக்கு அவனை பார்த்ததே அம்மா கிட்ட கூட சொன்னேனே, அம்மாவே ஒன்றும் சொல்லலையே. ஒய் நாட் ஐ இன்வைட் ஹிம்? ஒய்? மறுபடியும் ரிசீவரை எடுத்து உறுதியுடன் 5 எண்களையும் டயல் செல்கிறார். மறுபக்கத்தில் மணி அடிக்கிறது போலும். இங்கே ஜானகிக்கு வியர்த்து வியர்த்து கொட்டுகிறது. முந்தானியில் முகத்தை துளைத்துக் கொள்கிறாள். ரிசீவரை காதருகே வைத்து கை நடுங்குகிறது. திடீரென உடல் முழுதும் ஒரு குலுக்கல். எஸ் மிஸ்டர் சுந்தரம் ப்ளீஸ். சுந்தரம் தான் பேசுறீங்களா? நான் ஜானகி. ஜானகியின் செவி மலர்களும் கழுத்தும் சிவந்து போகின்றன. தொண்டையை அடிக்கடி செருமிக் கொள்கிறாள். வீட்டுக்கு வரதா சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஒய் நாட் யூ ஜாயின் அஸ் ஃபார் அ டீ திஸ் ஈவினிங்? இப்பவே? தெரியாட்டி என்ன, நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என் மதர், சிஸ்டர் அண்ட் மை பிரதர். எஸ் எஸ் எஸ், ஐ எம் த லாஸ்ட். நாட் நெசசரி. இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான். போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். வரீங்களா? யூ நோ மை அட்ரஸ்? அன்னைக்கு கொடுத்தனே, நம்பர் 16 உள்ளடங்குன வீடு. எஸ் எஸ், அந்த பிளே கிரவுண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே தேங்க்யூ. நான் காத்துக்கிட்டு இருப்பேன், ஏமாத்திடக்கூடாது. ரிசீவரை வைத்துவிட்டு அவள் மிகவும் குதூகலத்தோடு அங்கும் இங்கும் ஓடி அந்த ஹாலை ஒழுங்குபடுத்துகிறாள். மேஜை மேல் கிடந்த பத்திரிகைகளை எல்லாம் சீராக அடுக்கி வைக்கிறாள். கண்ணாடி முன் நின்று அவசர அவசரமாக அலங்காரம் செய்து கொண்டு வேறு சேலை மாற்றிக்கொண்டு நாற்காலியில் வந்து அமர்ந்து லேசாக ஆடுகிறாள். திடீரென பதை பதைத்து அவள் நாற்காலியிலிருந்து எழுந்து அங்கே சுவரில் மாட்டியிருந்த ஒரு சாவியை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் அலைவது மாதிரி உலவுகிறாள். நான் ஒரு இடியட். அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டனே. வீடு வெளியில பூட்டி இருக்குதே. யாரும் இல்லைன்னு திரும்பி போயிடுவாரோ? ஜன்னலை திறந்து வச்சா அவர் வர்றது தெரியும். கூப்பிட்டு அவர்கிட்டயே சாவியை கொடுத்து திறக்க சொல்லலாம். ஆனா அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? எங்க அம்மா எப்போ அப்படி பாதுகாப்புக்காக வச்சு பூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட வேண்டியதானே? என் மேல சந்தேகப்பட்டு அம்மா பூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சுக்குவாரோ? ஐயோ புத்திசாலியே! அப்படின்னா என்கிட்டயே ஒரு சாவியை கொடுத்துட்டு போவாங்களா? அம்மா, நீங்க தான் இப்போ உள்ள வர முடியுமா என்று தானே கேட்டுக்கொண்டு வெளியே ஒரு பழைய காரின் லொடலொட சத்தத்தோடு பழைய மாடல் அமுக்கும் ஹார்ன் சத்தமும் காதை பிக்கிற மாதிரி ஒலிக்கிறது. ஜானகி அவசர அவசரமாக ஓடி ஜன்னலை திறக்கிறாள். கார் உருமி நிற்கிறது. மிஸ்டர் சுந்தரம், வீடு பூட்டி இருக்கேன்னு திகைச்சிட்டீங்களா? கமான், இந்தாங்க சாவி. ஓப்பன் இட் என்று குதூகலத்தோடு ஜன்னல் வழியே சாவியை நீட்டுகிறாள். ப்ளீஸ் கமின் என்று அவனை மிகுந்த மரியாதையோடு அழைத்து கொண்டு வருகிறாள் ஜானகி. அவன் நாகரீகமான சற்று மிகையான ஸ்டைலுடன் உடையணிந்திருக்கிறான். அவன் உடை ஷர்ட்டும் பேண்ட்டும் ஒரே மாதிரியான கரும்பழுப்பு நிறத்தில் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கிறது. இறுக்கமான உடையில் அவன் உயரம் போல் தோற்றமளிக்கிறான். அந்த டார்க் கலர் சட்டையின் மார்பில் உள்ள வெள்ளை பொத்தான்களின் வரிசைகளை கண்களை பறிக்கிறது. கூலிங் கிளாஸை கழற்றி சுழற்றியவாறே அங்கே கிடந்த ஆடும் நாற்காலிகளில் ஒன்றில் அவன் உட்காரச் செல்லும்போது இதுவரை அவன் அலங்காரத்தையும் அவன் தோற்றத்தையும் பார்வையால் தன்னை மறந்து அளந்து கொண்டிருந்த ஜானகி, ப்ளீஸ் 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 இதுல உட்காருங்க, இதுல என்று மற்றொரு நாற்காலியை காட்டுகிறாள். தட்ஸ் இட், ராக்கிங் சேர், தட்ஸ் அ ராக்கிங் சேர் என்று கைகளால் அபிநயித்து அவள் தடுமாற, இதுவும் ராக்கிங் சேர் தான் என்று கூறியதும் அவள் முகம் சிவந்து உடல் நடுங்குகிறது. ஐ எம் சோ சாரி, அது எங்க பெரியண்ணாவோடது. ஸோ ஜென்ரலி நாங்க யாரும் அதில் உட்கார்றதில்ல. ஹிஹிஹி ஹிஹிஹி என்று அவள் சமாளிக்கும் போது, தேங்க்யூ, இந்த டைட்ஸோட அதில் உட்கார்றதும் எனக்கு கஷ்டம்தான். நான் அந்த நாற்காலிகளில் ஒன்று எடுத்து போட்டுக்கலாமா என்று அவன் டைனிங் டேபிள் அருகே கிடக்கின்ற கால் உள்ள நாற்காலிகளை காட்டவும், இருங்க நான் கொண்டு வரேன் என்று ஜானகி தானே சென்று ஒரு நாற்காலியை கொண்டு வந்து தருகிறாள். சுந்தரம் அதில் உட்கார்கிறான். ஜானகி தானும் தனது நாற்காலியில் வந்து அமர்கிறாள். தெருக்கதவு திறந்திருக்கிறது. ஜானகி அவனை பார்த்து ஒரு முறை மிகவும் இங்கிதமாக வெள்ளை சிரிப்பு சிரிக்க அவன் தர்ம சங்கடமாய் உணர்ந்து தவிக்கிறான். தெரியுமா உங்களுக்கு, நான் ஏன் உங்களை அழைச்சேன் தெரியுமா என்று ஜானகி ஆங்கிலத்தில் கேட்கும்போது அவன் உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கி தெரியாது என்று சொல்கின்ற பாவனையையே அவள் ரசித்து சிரிக்கிறாள். நீங்க ஒரு போட்டோகிராஃபர் இல்லையா? எஸ்,
நான் சில ஃபோட்டோகிராஃப்கள உங்கள்ட்ட காட்டணும். அதுக்காக தான் உங்கள அழைச்சேன். வெயிட் அ மினிட் என்று சொல்லி உள்ளே போகிறாள் ஜானகி. சுந்தரம் கால் சட்டை பையிலிருந்து சிகரெட் கேஸையும் நெருப்பு பெட்டியும் எடுத்து சுற்றும் முற்றும் பார்த்து, அந்த ஹாலில் ஆஷ்ட்ரே எதுவும் இல்லாததைக் கண்டு, இங்கே சிகரெட் பிடிக்கலாமா? கூடாதா? என்று தயங்கி, மீண்டும் சிகரெட் கேஸையும் நெருப்பு பெட்டியையும் பாக்கெட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறான். அப்போது அறைக்குள் இருந்து தனது கல்லூரி கால நோட்டு புத்தகம் ஒன்றை தூசு தட்டி எடுத்துக்கொண்டு வந்த ஜானகி, அதன் உள்ளிருந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்களை எடுத்து, தானே பார்த்து தன்னுள்ளேயே ரசித்தவாறு ஹாலில் நிற்கிறாள். அவள் முழுக்கவும் அதில் லயித்து விட்டதைக் கண்ட சுந்தரம், அவளோடு பேச்சு கொடுப்பதற்காக, "அம்மா எங்க போயிருக்காங்க?" என்று கேட்கிறான். சுந்தரத்தின் குரல் கேட்டு ஜானகி தலை நிமிர்கிறாள். அவள் பார்வை யாரோ ஒரு அந்நியனை, முகம் தெரியாதவனை எதிர்கொண்டது போல் வெறிச்சென்று மாற, முகத்தில் முதலில் ஒரு கருமையும் பின்னர் ஒரு கடுமையும் படர்கிறது. "டிட் யூ சே சம்திங் அபவுட் மை மதர்?" என் அம்மா பத்தி நீங்க என்னமோ சொன்னீங்களா? அவளது அந்த திடீர் கண்டிப்பில் அவனும் சற்று முகம் மாறுகிறான். "ஒண்ணுமில்ல, அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டேன்." அவள் முகம் மேலும் கலவரமடைகிறது. "ஒய்? ஏன்? என்னத்துக்கு? எதுக்கு என் அம்மாவ பத்தி கேட்கிறீங்க?" என்று அவள் படபடப்போடு கேட்பது ஏன் என்று புரியாமல் தடுமாறுகிறான் சுந்தரம். சும்மா தான், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நத்திங் பர்ட்டிகுலர்" என்று அவன் திணறி திணறி சொல்லும்போது ஜானகி முகம் சிவந்து போகிறாள். "மிஸ்டர் சுந்தரம், இந்த விஷயத்துல விளையாடாதீங்க. எங்க வீட்ல என் அண்ணன், அக்கா எல்லாரும் இருக்கும்போது நீங்க அம்மாவ பத்தி மட்டும் கேட்டீங்களே, என்ன காரணம்? ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க." ஐ அம் சாரி. நான் எதையும் மீன் பண்ணி கேட்கல ஜானகி. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் மத்தவங்க விஷயத்துல தலையிடுறதே பிடிக்காதவன். நான் கேட்டது தப்புன்னா மன்னிச்சிடுங்க. உள்நோக்கம் எதுவும் இல்லாம தான் நான் கேட்டேன்." என்று கொஞ்சம் காயம்பட்ட உணர்ச்சியுடன் சொல்லி மௌனமாய் தலைகுனிகிறான் சுந்தரம். ஜானகியின் கண்கள் கலங்குகின்றன. அழுகை வந்து நெஞ்சில் அடைக்கிறது. "ஐ அம் சாரி சுந்தரம். ப்ளீஸ் என்ன பாருங்க" என்று அவனை தொட்டு திருப்புகையில் அவள் உணர்ச்சி வசப்பட்டு நிற்பதைக் கண்ட சுந்தரம், "ஜானகி, வாட்ஸ் திஸ்?" என்று சிரித்து நிலைமையை சகஜமாக்குகிறான். "ம், பின்னென்ன? நீங்க கேட்டது தப்புன்னா நான் சொன்னேன். கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க அதுக்காக அவ்வளவு புண்பட்டு மன்னிச்சுக்குங்க. பிறர் விஷயத்துல நான் தலையிடுறதில்லன்னு என்னென்னவோ மடமடன்னு பேசிட்டீங்க. சரி, எங்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்? என்கிட்ட காட்டணும்னு சொன்னீங்களே, எங்க?" "நோ, தரமாட்டேன். நீங்க கேட்டீங்களே முதல்ல. அம்மாவ பத்தி திரும்பவும் கேட்டா தான் தருவேன். திரும்ப நீங்க கேட்டா தான் உங்களுக்கு கோவம் இல்லன்னு நான் நம்புவேன். ம். கேளுங்க, கேளுங்களேன்." அந்த கேளுங்களேன்னு சொல்லும்போது ஜானகி அழுது விடுவாள் போல் இருக்கிறது. அம்மா எங்க போயிருக்காங்க? ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவதற்காக, அதன் திருப்திக்காக கேட்கும் பாவனையில் சுந்தரம் கேட்கிறான். அவளும் ஒரு குழந்தை மாதிரியே திருப்தியும் சந்தோஷமும் கொண்டு அவன் கேள்விக்கு பதில் சொல்கிறாள். "அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. 6 மணிக்கு வருவாங்க. போதுமா?" "எஸ், ரியலி. கோயிலுக்கு தான் போயிருக்காங்க" என்று ஜானகி அழுத்தம் கொடுத்து சொல்கிறாள். பின்னர் சற்று அமைதியாக இருந்து பரிதாபகரமான முகபாவத்துடன் ஜானகி அவனிடம் வேண்டிக் கொள்கிறாள். "தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க என்ன எதுவுமே கேள்வியே கேட்கக்கூடாது. நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். ப்ளீஸ். ஒரு காரணமா தான் நான் இப்படி கேட்டுக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க. அப்புறம் போக போக நான் எல்லாமே சொல்லுவேன். உங்ககிட்ட எதையுமே மறைக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீங்களா எந்த கேள்வியும் என்ன கேட்கக்கூடாது. என்ன, சரிதானா? ம். சரிதானா?" "ரொம்ப சரி. இன்னைக்கு என்ன? என்னைக்குமே நான் எந்த கேள்வியும் உங்ககிட்ட கேட்காம இருக்கேன். போதுமா?" "பாத்தீங்களா, பாத்தீங்களா? நீங்க கோவிச்சுக்கிட்டீங்க. நான் என்னைக்குமே நீங்க எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். சரி, சரி. இன்னைக்கு மட்டும் தான். ஜானகி, நானும் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" "ம். கேளுங்களேன்." "நான் எதுக்காகவும் கோச்சுக்க மாட்டேன். உங்கள தப்பா நெனச்சுக்க மாட்டேன். நான் தப்பா நெனச்சுக்கிட்டதாகவோ, கோச்சுக்கிட்டதாவோ நீங்க நெனச்சுக்க கூடாது. ஓகே?" "ஓகே." அப்பா! என்ன சாமர்த்தியம்! சரி, நம்ம ஃபோட்டோ விஷயத்த தொடரலாமா? "ஓ! எஸ். ம். முதல்ல இத பாருங்க. அட! இது நம்ம ராமநாதன் இல்ல?" "ம். நோ மோர் கொஸ்டின்ஸ். ஐ அம் சாரி. நானும் இவனும் ஃபர்ஸ்ட் இயர் பியூசில கிளாஸ்மேட்ன்னு சொல்ல வந்தேன்." "எனக்கும் தெரியாதாக்கும். நானும் அங்க தானே படிச்சேன். என் குரூப் வேற. நீங்க தான் பியூசியோட டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டீங்க. அவரு எம்.ஏ வரைக்கும் எனக்கு காலேஜ் மேட்டு. கிளாஸ்மேட் ஆச்சே! அது இருக்கட்டும். இந்த ஃபோட்டோவ பத்தி என்ன நெனைக்கிறீங்க?" எஸ், எஸ், வெல் டேக்கன். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் ஐ கேன் சே திஸ் மச். நன்றாக எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்கிற முறையில இவ்வளவு தான் என்னால சொல்ல முடியும்." என்று வரம்பு கடக்காமல் பேசுகின்ற அவன் சாமர்த்தியத்தை பாராட்டுகிற மாதிரி உதட்டை கடித்து தலையை ஆட்டிக்கொண்டே அடுத்ததை அவனிடம் தருகிறாள் ஜானகி. சுந்தரம் அதனையும் வாங்கி பார்த்த பின் அதில் உள்ள இளைஞனை அவனுக்கு தெரியாது ஆகையால் ஒரு புன்முறுவலுடன் இரண்டையும் அவளிடம் திருப்பித் தருகிறான். "நோ கமெண்ட்ஸ்" என்று ஜானகி கேட்கவும், "ஈக்குவலி குட்" என்கிறான் சுந்தரம். "ஆனாலும் நீங்க ரொம்ப கிளவர். டூ மச். டீப் பர்சன். ராதர் கன்னிங்" என்று கூறியவாறே அவன் காதை திருகுகிறாள்.
என்ன இவள் தன்னிடம் இவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்கிறாளே என்று ஒரு அதிர்ச்சியும் திகைப்பும் அடைகிறான் சுந்தரம். எனினும் அவனும் ஒரு வாலிபன் என்பதால் அந்த ஸ்பரிசம் அவனுக்கு பிடித்திருக்கிறது. அவன் எதிரே அந்த வட்ட மேஜையின் மீது சற்று சாய்ந்த மாதிரி உட்கார்ந்து, மார்பின் மீது கைகளை கட்டிக்கொண்டு, அவனை பார்வையால் துருவி, உதட்டை கடித்துக்கொண்டு, ரொம்ப கெட்டிக்காரி மாதிரி ஒரு பெருமூச்சுடன் சிரிக்கிறாள் ஜானகி. பதிலுக்கு அவனும் சிரிக்கிறான். உங்களுக்கு புரியுதா? நாம 2 பேருமே நடிக்கிறோம். ஆமா, சும்மா ஆக்ட். எல்லாம் ஹம்பக் என்று கூறி மீண்டும் உரத்து சிரிக்கிறாள் ஜானகி. நான் இந்த ஃபோட்டோக்குள்ள அந்த ஸ்டூடியோக்காரன் எப்படி எடுத்திருக்கான்னு அபிப்பிராயம் கேட்கத்தான் உங்கள கூப்பிட்டேன்னு நீங்க நிஜமாவே நம்புறீங்களா? என்று கேட்டுவிட்டு தொடர்ந்த ஆங்கிலத்தில், நாம நம்ம 2 பேரையும் முட்டாளாக்குகிற விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு விஷயத்துக்கு வரலாம். இந்த ஃபோட்டோக்கள்ல இருக்கிற அந்த நபர்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சத தயவு செய்து ஒளிக்காம சொல்லணும் என்று இடைவிடாது மளமளவென்று தங்கு தடையில்லாமல் பேசுகிறாள். சுந்தரத்துக்கு அவளது ஆங்கில உச்சரிப்பு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. ஜானகி, நீங்க எவ்வளவு அழகா ஆங்கிலம் பேசுறீங்க. நம்மளோட படிச்சவங்கிற நெனப்பு மாதிரி ஒரு ஆஃபீசர் முன்னால இருக்கோங்கிற மரியாதை உணர்ச்சி தான் எனக்கு இப்ப ஏற்படுது என்று அவனும் தன்னை மறந்து பேசுகிறான். ஏய், நாம பேசுற விஷயத்திலிருந்து தப்பிச்சு ஓட முடியாதே என்று ஆங்கிலத்தில் எச்சரித்து ஆட்காட்டி விரலால் பத்திரம் காட்டுகிறாள் ஜானகி. நோ நோ நோ, நாட் அட் ஆல். இதுல தப்பிச்சு ஓட எனக்கு என்ன இருக்கு? தப்பிச்சு ஓடுனவங்கள்லயே ஒருத்தன தான் எனக்கு தெரியும். தெரியும்னா என்ன? தெரியும்னு சொல்லிக்கிற அளவுக்கு தெரியும். என்ன விட உங்களுக்கு அதிகமா தெரியும். ஆனா அந்த ராமநாதன் அப்பவே பெரிய ரோமியோ. ரோமியோ எல்லாம் காலேஜ்ல டீசென்ட்டா கேர்ள் ஸ்டூடண்ட்ஸ் கிடைச்சா ரோமியோ மாதிரி வேஷம் போடுவாங்க. யூ நோ, கடைசியில அந்த ராமநாதன் கதை என்னாச்சு தெரியுமா? ச்சை! ஒரு சரியான கண்ட்ரி ஃபுட். சாமந்தி பூ, இலுப்ப எண்ணெய், எலிவால் ஜட தான் அவனுக்கு ஜூலியட்டா வந்து வாச்சுது. எல்லாம் பணத்துக்காக. முறையாம், பொண்ணாம். முதல்ல எங்க போச்சு அந்த புத்தி? ஒரு முழத்துக்கு எனக்கு லெட்டர் எழுதினான். லவ் லெட்டர். ஐல் ஷோ யூ சம் டைம். இதுக்கு என்ன பேரு? பணத்துக்காக போய் பண்ணிக்கிட்டானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் ஆம்பள ப்ராஸ்டிடியூஷன்னு பேரு. இட்ஸ் ஆல் ரைட். கோவமும் துவேஷமும் அதற்கு மேல் பேச முடியாமல் அவளது குரலை அடைத்த பின் உதடுகள் மட்டும் உணர்ச்சிப் பெருக்கில் துடிக்கின்றன. ஜானகியின் இந்த உணர்ச்சி குமுறல்களும் ஆத்திரத்தில் அவள் கூறிய வார்த்தைகளும் இவளுக்கும் அந்த ராமநாதனுக்கும் இடையே என்ன நிகழ்ந்திருக்கக் கூடும் என்று சுந்தரத்தை யோசிக்க வைக்கின்றன. தனது யோசனை கற்பனையாகி விடக்கூடாதே என்று அவன் அச்சமுறுகிறான். ஆனால் யோசனைக்கோ கற்பனைக்கோ அவசியமில்லாத முறையில் ஜானகியே விளக்க ஆரம்பிக்கிறாள். மிஸ்டர் சுந்தரம், இத பத்திலாம் நான் இதுவரைக்கும் யார்கிட்டயுமே பேசினதில்ல. இத பத்தியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு யாருமே இல்ல. எங்க அம்மா எங்க அம்மா நாங்க எல்லாம் அவங்க கிட்ட எதையுமே ஒளிக்காம, மறைக்காம நடக்கிறதையெல்லாம் தினம் தினம் வந்து உண்மையா ஒப்பிக்கிறதா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப விஷயத்த அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, நான் ஒரு தப்பும் பண்ணதில்ல. பிலீவ் மீ சுந்தரம். நான் ஒரு தப்பும் பண்ணதில்ல. ஆனா அந்த அளவு நடந்தத கூட எங்க அம்மா தாங்க மாட்டாங்க. அப்படியே அவமானத்தால நொறுங்கி போயிடுவாங்க. அதனால தான் நான் இத மறைச்சு வச்சிருக்கேன். பாவம் அம்மா, நான் அவங்களுக்கு எவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்பவும் என்னை குழந்தையா நெனச்சு நம்புறாங்க. அம்மா, ஷி இஸ் அ கிரேட் சோல். அம்மா என்று முகத்தை 2 கைகளிலும் புதைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கிறாள் ஜானகி. இப்போது அவளாக ஓய்கிற வரை அழட்டும் என்று பேசாமல் இருந்து விடுகிறான் சுந்தரம். சற்று நேரம் அழுது ஓய்ந்த பிறகு கண்களை துடைத்தவாறு அவனை நோக்கி ஒரு புன்முறுவலுடன் கூறுகிறாள் ஜானகி. ஐம் சோ சாரி. எனக்கு அம்மா தான் உலகம். அம்மா தான் தெய்வம். அவங்க மனசு கஷ்டப்படாமல் இருந்தா அது ஒண்ணு போதும். வாழ்க்கையில எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். யூ மஸ்ட் மீட் ஹர். எங்கள வளர்த்து ஆளாக்கறதுக்காக. ஓ! என்ன பாடுபட்டுருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அதெல்லாம் விவரமா சொல்றேன். ஷோ! இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல. மாடிக்கு போலாமா? என்று கேட்டவாறே அவள் தெருக்கதவை மூடி தாழிடுவதற்காக போகிறாள். ஆனால் கதவருகே சென்று மூடி தாழிடுவதற்கு முன்னால் அவனை ஒருமுறை திரும்பிப் பார்த்து, "நீங்க முதல்ல மேல போங்கோ" என்று அவனுக்கு உத்தரவிடுகிறாள். அவன் அமைதியாக மாடிப்படிகளில் ஏறி மேலே போகிறான். மாடிப்படியருகே வந்து சென்று மேலே அண்ணாந்து பார்த்து மிகவும் சௌஜன்யமாக உரத்த குரலில், "ஷால் ஐ பிரிங் யூ சம் கப் ஆஃப் டீ?" என்று கேட்கிறாள். "ஐ வொன்ட் மைண்ட்." டெலிஃபோன் டைனிங் டேபிளின் மேலிருந்த கெட்டிலில் இருந்து 2 கப் அண்ட் சாஸரில் டீயை கலந்து ட்ரேயில் ஏந்தியவாறு மொட்டை மாடிக்கு போகிறாள் ஜானகி. மொட்டை மாடியில் பெரும் பகுதி நிழல் கவிந்திருக்கிறது. அந்த வீட்டின் முன்புறம் உள்ள பெரிய மைதானத்தில் ஆங்காங்கே குழந்தைகளும் வாலிபர்களும் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு வாலிபர் கும்பல் அங்கு வாலிபால் விளையாடுவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறது. பருத்து தசை திரண்ட பெருந்தொடர்களை கவ்விப் பிடிக்கும் சிவப்பு நிற டிராயர் அணிந்த தசை வலிமை மிகுந்த ஒரு வாலிபன் கம்பத்தின் மீது ஏறி வலையை கட்டிக் கொண்டிருந்த காட்சி ஜானகியின் கண்கள் நிறைபெறாமல் வெறிக்கின்றன.
அவள் கையிலிருந்து ட்ரேயை வாங்குகிறான் சுந்தரம். இருவரும் மௌனமாக டீ அருந்துகையில், தான் ஆரம்பித்த அந்த ராமநாதன் விஷயத்தை எப்படி தொடர்ந்து என்னமாய் முடிப்பது என்று தீவிரமாக யோசிக்கிறாள் ஜானகி. அவள் திடீரென்று ஆரம்பிக்கிறாள். எஸ், ஐ லைக்ட் ஹிம். ஏன்? நான் அவரை லவ் பண்ணேன்னே சொல்லலாம். லவ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. நான் நினைக்கிற அர்த்தப்படி நான் அவரை காதலிச்சேன், மிஸ்டர் சுந்தரம். காதல்ங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல நான் கேட்கிறேன். அது பத்தின சாதாரண அர்த்தம் யாருக்கு தான் தெரியாது? ஐ டோன்ட் மீன் தட். அப்படியா? எனக்கு அதனோட சாதாரண அர்த்தம் தான் தெரியும். காதல்னா ப்ளீஸ் டோன்ட். போதுமே. நான் ஒன்னும் அத கேட்கலையே. ஹவ் மிஸ்chievous. மென் ஆர் மிஸ்chievous. எவ்ரி ஒன் ஆஃப் தெம். இல்ல, நான் குறும்பாவோ, குத்தலாவோ அப்படி சொல்லல. எனக்கு அதனோட சாதாரண அர்த்தம் தான் தெரியும். இன்டெலெக்சுவலா அசாதாரணமா என்ன அர்த்தம்னு நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன். சற்று நேரம் அவள் யோசிக்கிறாள். பின்னர் ஏதோ உபன்யாசினி மாதிரி, ஒரு பெரிய தியரியை விளக்குகின்ற புரொஃபசர் மாதிரி, சமத்காரத்தோடு ஒரு பொய்யை மெய்யாக்க முயலும் வக்கீல் மாதிரி அவள் விளங்குகிறாள். காதல்ங்கிறது செக்ஸ் இல்ல. காதல் உயர்வானது, தெய்வீகமானது. செக்ஸ் அசிங்கமானது, மிருகத்தனமானது. உடம்பின் மேல தான் காதல்னா எல்லாருமே எல்லாரையுமே காதலிக்க முடியுமே. உடல நோய் பிடிக்கிறா மாதிரி, உடல் நஞ்சு போகுறா மாரி, உடல் அழிஞ்சு போகுறா மாரி, அந்த காதலையும் நோய் பிடிக்கும். உடம்பு மாதிரியே அதுவும் நஞ்சு போய் அழிஞ்சு போகும். அலசி, ஆராய்ஞ்சு, பிரிச்சு, திறந்து பார்க்கறதுன்னு ஆரம்பிச்சா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க உடம்பையே நேசிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, இன்னொரு உடம்பின் மேல் வர்றதுக்கு காதல்ங்கிற புனிதமான வார்த்தைய உபயோகிக்கலாமா? அதுக்கு பேர் தான் இன்ஃபாச்சுவேஷன், சபலம். சுந்தரம் தலையைச் சொரிந்து கொள்கிறான். ஜானகி தொடர்ந்து ஏற்கனவே பதிவு செய்து வைக்கப்பட்ட ரெக்கார்ட் மாதிரி பேசுகிறாள். அந்த ரோமியோ ராமநாதன் என் மேல வச்சிருந்தது காதல் இல்ல. இந்த உடம்பின் மேல வச்சிருந்த சபலம் தான். ஆ, அந்த அசிங்கமான உணர்ச்சிய அவன் எவ்வளவு நாள் நயவஞ்சகமா மறைச்சுக்கிட்டு நாடகம் ஆடுனான் தெரியுமா? ரொம்ப யோகியம் மாதிரி என் மேல போயம்ஸ் எழுதினான். 2 வருஷம் நான் அத புனிதமான காதல்ன்னு நம்புனேன். அப்படி என்ன நம்ப வைக்கிறதுக்காக அவனும் ரொம்ப நாகரீகமான மனுஷன் மாதிரி வேஷம் போட்டான். இல்லாட்டி நான் நம்பியிருக்க மாட்டேன். மணிக்கணக்கா நாங்க தனிமையில உட்கார்ந்து பேசுவோம். இப்போலாம் நெனச்சாலே பயமா இருக்கு. மிஸ்டர் சுந்தரம், இன்னை வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னதே இல்ல. இந்த வெட்கக்கேட்ட ஏனோ தெரியல, உங்ககிட்ட இத சொல்லலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சுந்தரம், சி, என் கைய தொட்டு பாருங்களேன். எப்படி சில்லுட்டு போயிடுச்சு பாத்தீங்களா? என் உடம்பே நடுங்குது என்று அவனது 2 கைகளையும் பிடித்து தன் கைகளுக்குள் கெட்டியாக மூடிக்கொள்கிறாள். ஜானகிக்கு நாக்கு உலர்ந்து போகிறது. பார்வை பயத்தால் வெறிக்கிறது. திணறி திணறி பேசுகிறாள். நான் அவனோட பீச்சுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு அவன் என்னென்னமோ பேசினான். நாளைக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி மகாபலிபுரம் போலாமான்னு கேட்டான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்கர்ஷன் போறேன்னு வீட்ல பொய் சொல்லிடுன்னு சொல்லி கொடுத்தான். சி, எங்க அம்மா கிட்ட நான் பொய் சொல்லணுமா? அங்க ஹோட்டல்ல ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்றதா சொன்னான். ஒன்னும் பயப்பட வேணாம். நாம 2 பேரும் ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானேன்னு ஆசை காட்டினான். இப்படி பேசிட்டே, யூ நோ, ஃபார் வாட் ஹி அட்டெம்ப்டட் ஹி ட்ரைட் டு கிஸ் மீ. ஓ, ஹாரிபிள். அங்க பிடிச்ச ஓட்டம். மெரினா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் நின்னேன். ஸ்லிப்பர மணல்லயே தூக்கி எறிஞ்சிட்டேன். எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த ஷேம்லெஸ் ஃபெல்லோ என் ஸ்லிப்பர தூக்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பின்னாலேயே ஓடி வந்தான். வந்து ஸ்லிப்பர என் கால் கிட்ட போட்டுட்டு அந்த பிளாக்கார்ட் பேசுறான். நான் அவன அவமானப்படுத்திட்டேனாம். எப்படி இருக்கு? இவன் என்ன அவமானப்படுத்த பார்த்தான். அதுக்கு நான் மாட்டேன்னா, எனக்கு ஹிருதயமே இல்லையாம். என் முகத்திலேயே முழிக்க மாட்டானாம். போயிட்டான். இட்ஸ் ஆல் ரைட். ஹூ கேர்ஸ்? அண்ட் தட்ஸ் வாட் இஸ் த எண்ட் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவள் முகத்திலே எத்தனையோ விதமான வக்கிர உணர்ச்சிகள் தோன்றின. நெஞ்சை குமட்டுவது மாதிரி முகம் கோணி விகாரமாகிறது. யூ நோ, ஐ லைக் மென். இதுக்கு அர்த்தம் நான் எந்த அளவுக்கு வேணும்னாலும் உடன்படுவேங்கிறது இல்ல. இத எந்த ஆம்பளையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இட் இஸ் அ பிட்டி. ஏனோ நீங்க அந்த ரகமான ஆண் இல்லன்னு என் மனசுக்கு பட்டது. அதனால தான் இவ்ளோ தூரம் நான் உங்களோட பழகுறேன். ஆம் ஐ ரைட்? மேல சொல்லுங்க என்று சொல்லி சிந்தனையில் ஆழ்கிறான் சுந்தரம். சொன்னாதான். நான் உங்கள அப்படி நம்புனது சரிதானே? வில் யூ மிஸ்பிஹேவ் லைக் தட்? வில் யூ? என்று அவள் கேட்கும்போது சுந்தரம் அவள் கண்களில் ஊடுருவி பார்க்கிறான். இவ்வளவும் நீங்க சொன்ன பிறகு எனக்கு என்ன பைத்தியமா? அது மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம். உண்மைய சொல்றதுன்னா, நீங்க என் கண்ண திறந்து விட்டுருக்கீங்க. ஏன்னா, முதல்ல நீங்க கூப்ட்டப்பவும், நான் இங்க வந்தப்பவும், இந்த காதல்ங்கிறது உள்ள சாதாரண அர்த்தத்த நம்பி தான் வந்தேன். அதுக்கு இவ்ளோ அசாதாரணமான அர்த்தங்கள்லாம் உண்டுன்னு இப்ப தான் புரிஞ்சுது. எப்படியோ உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா நான் ஆனத நெனச்சு சந்தேகப்படுறேன். சந்தோஷப்படுறேன். தேங்க் யூ வெரி மச். அந்த 2வது படத்த பத்தி நீங்க சொல்லவே இல்லையே! பக்கத்தில் உள்ள விளையாட்டுத் திடலில் வாலிபால் ஆட்டம் மும்முரமாக நடைபெறுகிறது. இவ்வளவு நேரம் வெறும் பேச்சுக்களிலும்,
சிந்தனைகளிலும் கவரப்பட்டிருந்த ஜானகியின் கவனம் அங்கு திரும்புகிறது. சுந்தரத்தின் கேள்வி அவள் மனதில் ஆழமாக பதியவில்லை. அந்த இரண்டாவது படத்தைப் பற்றி அவன் கேட்டது அவள் செவியில் மட்டும் விழுகிறது. மனதில் பதியவில்லை. அதுவும் இதே கதை தான். இதேன்னா, இதே மாதிரி இன்னொரு விதம். படத்துல இருக்கிற 2 பேர் மட்டும் தானா? என்று உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுமே ஒரே மாதிரி தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, அவள் உடம்பெல்லாம் பட்டுப்பூச்சிகள் மேய்கிற மாதிரி, நரம்பின் குருத்துகளிலெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி, உடல் படபடக்க அந்த வாலிபால் ஆட்டத்தை கண்கள் வெறிக்க வெறிக்க பார்க்கிறாள். அந்த வலுவான கரங்களால் தசையின் முறுக்கோடு எம்பி எம்பி அந்த பந்தை 2 புறங்களிலிருந்தும் தான் நின்றிருக்கும் அந்த 2 பிரிவினரும் மாறி மாறி பாய்ந்து பாய்ந்து அடிக்கின்ற சத்தமும் தும் 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 என்று அவளது உடம்பையே கிழித்து முரசாக கட்டி முழக்குவது மாதிரி இருக்கிறது. இங்கோ உணர்ச்சியின் ஆழத்தில் சென்று உந்தி இடிப்பது மாதிரி அவளுள் அதிர்கிறது. சுந்தரம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. யூனோ, ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் என்று மூர்ச்சையாவது மாதிரி தளர்ந்து தொய்ந்து மாடியின் கைப்பிடிச்சுவரை பிடித்தவாறு அவள் கீழே செல்ல அவசரப்படுகிறாள். என்ன என்ன நடந்தது? ஏன் இப்படி திடீர்னு பதைக்கிறான் சுந்தரம். ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காதீங்க என்று சொல்லியிருக்கேன். கீழே போலாம். ஹெல்ப் மீ, நான் கீழே வந்து சொல்றேன் என்று தடுமாறுகிற ஜானகியை சற்று கைத்தாங்கலாய் மாடிப்படியில் இறக்கி அழைத்து வருகிறான் சுந்தரம். ஹாலுக்கு வந்ததும் தனது நாற்காலியில் சாய்கிறாள் ஜானகி. அவள் உடம்பெல்லாம் வியர்த்து கைகளுக்கு அடியிலும் கழுத்திலும் வியர்வை கரையிட்டிருக்கிறது. ஃபேனுக்கு அடியில் அமர்ந்து நெற்றியில் சரங்கட்டி இருக்கும் வியர்வையை முந்தானையால் ஒற்றிக்கொள்கிறாள். அவளது உணர்ச்சிகள் சகஜ நிலைக்கு சமனப்பட்டு விட்டதை உணர்ந்து கொண்ட சுந்தரம், வாட் ஹேப்பன், ஏன் இப்படி என்று விசாரிக்கிறான். அது அப்படிதான். முன்ன ஒரு நாள் நான் ஒரு கனவு கண்டேன். அதுல இந்த மாதிரி தான். கிரவுண்ட்ல திண்டு முண்டா 10-20 பேர் ராட்சசங்க மாதிரி வாலிபால் ஆடுறாங்க. ஆனா பந்து இல்ல. பந்துக்கு பதிலா நான் 2 பக்கத்துல இருந்தும் மாறி மாறி ஆகாசத்துல என்னை தூக்கி தூக்கி போட்டு, ஐயோ வாட் அ ஹாரிபிள் ட்ரீம் என்று உடம்பை சிலிர்த்துக் கொள்கிறாள். சற்று நேரம் கண்களை மூடி சாய்ந்திருந்த ஜானகி நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு அந்நியனை பார்க்கின்ற மாதிரி அவனை பார்த்து அந்த சூழ்நிலையை புதிதாக உணர்கிறாள். அம்மா என்று தன்னறியாமல் ஈனமாய் முனகியவாறு நாற்காலியிலிருந்து எழுகிறாள் ஜானகி. கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஐயோ, அதைத்தான் நானும் சொல்றேன். ப்ளீஸ் நீங்க போயிடுங்க. தயவு செய்து உடனே போயிடுங்க. தப்பா நினச்சிக்காதீங்க. நான் உங்களை மறக்கவே மாட்டேன். அம்மா எல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் நீங்க வரணும். நீங்க அடிக்கடி வரணும். இப்போ தயவு செஞ்சு உடனே போயிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அவனை கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வாசற்கதவு அருகே கொண்டு வந்து தள்ளி விடுகிறாள் ஜானகி. கதவை திறந்து அவன் வெளியே சென்றதும் கதவை தாழிட்டு விட்டு அவசர அவசரமாக ஜன்னலை திறக்கிறாள். மிஸ்டர் சுந்தரம், ப்ளீஸ் ஒன் செகண்ட் என்று அழைத்து பூட்டையும் சாவியையும் அவனிடம் தந்து, ப்ளீஸ் லாக் இட், பூட்டிட்டு சாவியை கொடுத்துருங்க. பூட்டுகின்ற சத்தம் கேட்கிறது. சாவியை வாங்கி கொண்டு கரத்தை ஜன்னலுக்கு வெளியாக நீட்டி சியோ என்று விடை குறிக்கிறாள் ஜானகி. அந்த பழைய காரின் லொடலொடா சத்தமும் பழைய மாடல் அமுக்கும் ஹார்ன் சத்தமும் காதை பிக்கிற மாதிரி ஒலிக்கிறது. அதன் பின்னர் சாவதானமாக வந்து தன் நாற்காலியில் ஆடுகிறாள், சாய்ந்து ஆடுகிறாள் ஜானகி. ஆடும் நாற்காலி ஆடுகிறது. சுந்தரம் வந்து சென்று 3 மணி நேரத்துக்கு பிறகு செல்லம் தனது நாற்காலியில் அமர்ந்து ஒரு பொடிக்கலர் உள்ளன் நூல் கண்டு மடியில் கிடக்க வேக வேகமாக ஒரு எந்திரம் மாதிரி ஸ்வெட்டர் பின்னிக் கொண்டிருக்கிறாள். அவளது நாற்காலி லேசாக ஆடுகின்றது. ஆடலரசன் உட்புறம் இருந்து பனியனுக்கு மேலே போட்ட டர்க்கி டவலுடன் நெற்றியில் பட்டையாக தரித்த விபூதி பூச்சுடன் வந்து நாற்காலியில் அமர்கிறார். நெற்றியில் அணிந்த விபூதி 2 காதுகளுக்கு மேலே பரவிய மாதிரி கிராப்பு சிகையின் இருபுறமும் நரையோடி இருக்கிறது. அலங்காரவல்லி அம்மாள் நாற்காலியில் அமர்ந்து ஏதோ பத்திரிகையை புரட்டி கொண்டிருக்கிறாள். ஜானகி ஹால் மூலையில் கிடக்கும் ஒரு சிறு மேஜரிகே நின்று தனது உடைகளை அயன் செய்து கொண்டிருக்கிறாள். மேஜையின் ஒரு பக்கம் மடித்து வைக்கப்பட்ட பிளவுஸ்களும் புடவைகளும் உயரமாய் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவள் நெற்றியில் சற்று முன் அலங்காரவல்லி அம்மாள் பூசிய கோயில் குங்குமம் அதீதமாக தெரிகிறது. சின்னவனே, மத்தியானம் சாப்பிட்டியா? தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் மட்டும்தான் வச்சிருந்தேன். சரி, இன்னைக்கு உங்க காலேஜ்ல என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை, எது நடந்தாலும் எனக்கு என்னன்னு இருந்துடுறதுனால இப்போ வர வர எதுவுமே என் கண்ணோட்டத்தில் தென்படுறதில்ல. ஆனாலும் இன்னைக்கு எங்கள் கல்லூரி முதல்வரோட தனி அறையில் நடக்கும்னா நிகழ்ச்சி ஒன்று நடந்துடுச்சு. அம்மா, அதனை நான் என்ன மாதிரி எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன்? அலங்காரவல்லி அம்மாள் சுவாரஸ்யத்துடன் கதை கேட்கும் ஆவலில் கண்களை விரிய திறக்கிறாள். ஜானகி அயன் பாக்ஸின் வயரை பிளக்கிலிருந்து எடுத்துக்கொண்டே கூறுகிறாள். அம்மா, இந்த தனித்தமிழ் போதும்னு சின்ன நாட்டை சொல்லுமா. அப்பதான் அவங்க சொல்ல போற விஷயம் கேட்க சுவையா இருக்கும்னு சொல்லிய பின் மேஜையின் மீது இருந்த துணிகளை அடுக்குகையில் ஏந்தி கொண்டு ஆடரசனை கடந்து அறைக்குள் செல்கையில், ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் என்று வேண்டிக் கொள்கிறாள். ஆமாண்டா சின்னவனே, இந்த தமிழ் கொஞ்ச நாழி தான் கேட்க நல்லா இருக்கு. அதுவும் ஒண்ணுமே விஷயம் இல்லாட்டி கேட்டுட்டு இருக்கலாம்.
அது ஒரு காலம். உங்க தாத்தா அந்த காலத்துல அப்படித்தான் பேசுவாரு. இப்போ அப்போ இருந்த புலமை என்ன? அறிவு என்ன? அந்த சபைக்கு அந்த பாஷா அந்த காலத்துல அற்புதமா பொருந்தியிருந்தது. இந்த காலத்துல தான் எல்லாம் கெட்டு போனது போல நம்ம தமிழும் கெட்டு போச்சு. போட்டும் என்று நடந்தது. உங்க பிரின்சிபல் ரூம்ல என்ன நடந்தது? சொல்லு, சொல்லு. இரு, இரு சின்னண்ணா நானும் வந்துட்டேன் என்று உள்ளே இருந்து ஜானகியின் குரல் ஒலிக்கிறது. அவசர அவசரமாக ஓடி வந்து அயர்ன் பாக்ஸை எடுத்து வைக்கப் போகும்போது, அதில் இன்னும் சூடு இருப்பதால், சூடு விரலில் பட்டுவிட, ஆ என்று அலறி குறிக்கிறாள் ஜானகி. அம்மா ஜானகி என்னம்மா என்று பதைத்து ஓடி வருகிறாள் அலங்காரவல்லி. ஆடலரசனும் தாவி வந்து தன் தங்கையின் கையை பிடித்து பார்த்து பதறுகிறார். கொஞ்ச நாழி கழிந்த பின் ஒரு திகைப்புடன் உட்கார்ந்திருந்த செல்லம் இவர்களின் பதற்றத்தை பார்த்து தானும் அதே மாரி பதற்றமும் பயமும் கொண்டு, "என்னடி ஜானகி என்னாச்சு? பார்த்து தொடக்கூடாதோ?" அம்மா அவளுக்கு ஒண்ணும் ஆபத்தில்லைங்களே என்று தாயிடம் கேட்டு நிற்கிறாள். ஜானகி குழந்தை மாதிரி கையை பார்த்து ஊ ஊ என்று அழுகிறாள். ஒன்றும் புரியாமல் அங்கும் இங்கும் ஓடிய பிறகு செல்லம் தாயிடம் வந்து பயந்து பயந்து கேட்கிறாள். அம்மா ஆயின்மெண்ட் ஏதாவது போடலாமா? என்று செல்லம் கேட்கும்போது கோபத்துடன் பற்களை கடித்துக்கொண்டு சீறுகிறாள் அலங்காரவல்லி. எல்லாம் எனக்கு தெரியும். பெருசா ஆயின்மெண்ட் கழட்டியோ என்று செல்லத்தை விரட்டி அலங்காரவல்லி அம்மாள் முருகா முருகா என்று ஜபித்து தாம்பாளத்திலிருந்து விபூதியை கொண்டு வந்து ஜானகியின் கைகளில் பூசுகிறாள். இதான் மருந்துக்கெல்லாம் பெரிய மருந்து. இதோ சரியா போச்சு. ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்ச நாழில எல்லாம் சரியா போயிடும். உனக்கு தான் பூ மாதிரி உடம்பாச்சே. இதெல்லாம் நீ எதுக்கு செய்ற? எதுக்கு இருக்கா ஒரு வேலைக்கார தடிச்சி? அவட்ட விட வேண்டியதானே இந்த வேலையெல்லாம்? வா! என் கண்ணு ஓஷோ என்று அவள் கையை ஊதி ஜானகிக்கு சமாதானம் கூறி தலையை கோதி கட்டியணைத்துக் கொண்டு நாற்காலியில் உட்கார வைக்கிறாள் அம்மா. சரி கிடக்கட்டும். உங்க பிரின்சிபல் ரூம்ல என்ன நடந்தது? சொல்ல வந்தியே, அத சொல்லு என்று அலங்காரவல்லி அம்மாள் ஆடலரசனை கேட்டதும், ஜானகியும் கூட சேர்ந்து, ஆமா அண்ணா சொல்லுங்க. அண்ணா நான் அத கேட்க போற குஷியில தான் போயி அயர்ன் பாக்ஸ்ல கை வச்சுட்டேன். சொல்லுங்க அண்ணா என்கிறாள். வேணாம் வேணாம் வேணாம். அந்த பிரின்சிபல் விவகாரமே நமக்கு வேணாம் என்று தடுக்கிறாள் செல்லம். அவர்கள் மூவரும் எதற்கு இவள் வேண்டாம் என்று தடுக்கிறாள் என்று புரியாமல் அவளை பார்க்க செல்லமே விளக்குகிறாள். சின்னண்ணா சொல்ல வந்த அந்த பிரின்சிபல் ரூம் விஷயம் அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல போல இருக்கு. அதனால தான் அத பத்தி பேசப் போற சமயம் பார்த்து ஜானகி கையில சூடுபட்டது. நல்ல வேளை முருகன் அருள். அந்த விஷயத்த பேச நினைச்சதுக்கே இப்படி ஒரு தண்டனைய நம்மள எச்சரித்துக்கிறதுக்கு தானே. அதனால தான் சொல்றேன். என்னமோ என் மனசுக்கு தோணுது. நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு தோன்றது சரியா? தப்பா? ம்மா? அலங்காரவல்லி அம்மாள் சற்று நிதானித்து யோசிக்கிறாள். பின்னர் ஒரு புன்முறுவலுடன் செல்லத்தின் பக்கம் திரும்புகிறாள். உனக்கு தோணுனது ரொம்ப சரி. ஆமாப்பா சின்னவனே, அந்த பிரின்சிபல் விவகாரத்தை இதோட விட்டுடு. விடுன்னா இப்ப இன்னைக்கு விடுன்னேன். சகுனம் சரியில்ல. அதனால அப்புறமா சொல்லு. யார யார் விட முடியும்? மண்ல இருக்கிற வரைக்கும் சளி விடுறதில்ல. அதுக்காக தலைவலியே நாம வரவழைச்சுக்கலாமா? மனுஷால பத்தி தெரிஞ்சுக்கவும் வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கவும் வேண்டியிருக்கு. செல்லம், உங்க ஸ்கூல்ல தான் நான் விஷயங்கள் குறைச்சல் இருக்காதே. உங்க கிராஃப்ட் டீச்சர் ஒருத்தி போதுமே கதைகள உற்பத்தி பண்றதுக்கு. ச்சீ! எப்படித்தான் இந்த குரங்கு கும்பல நீ கட்டி மேய்க்கிறியோ என்று செல்லத்தின் வாயை கிளறுகிறாள் அம்மா. ஆமா. கதை ஒண்ணா இருந்தா சொல்லலாம். எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு நாளைக்கு 100 விதமான 100 கதைங்க. எத சொல்றது? எத விடுறது? நம்மள பாதிக்காம நாம ஒதுங்கிட்டா போதும்ன்னு தான் நான் எதையுமே கவனிக்கிறதில்ல. காதுல போட்டுக்கிறதில்ல. சில கரும காண்டங்கள் என் கண் முன்னாடி நடக்கும்போது கண்ணையும் மூடிக்கிட்டா கிளாஸ் எப்படி நடத்த முடியும்? இன்னைக்கு எனக்கு வந்த ஆத்திரத்துல அந்த எரும ருக்மிணிய ஸ்கூல விட்டே டிஸ்மிஸ் பண்ணிடலாமான்னு தான் நெனச்சேன். அப்புறம் யாராவது என்ன காரணத்துக்காவது டிஸ்மிஸ் பண்ணினேன்னு கேட்டா, நான் இல்ல என் வாயால அத விவரிக்கணும். அதனாலேயே கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ்ன்னு ஒண்ணு கத்துனேன். கிளாஸே நடுங்கி போச்சும்மா. ம். என்னென்ன அப்படி அப்படி என்ன நடந்தது? நான் சொல்ல மாட்டேன். ச்சீ! எனக்கு வெட்கமா இருக்கு. ஐயே! அசிங்கம் என்று அருவருத்து உடல் சிலிர்க்கிறாள் செல்லம். அவள் அதை கூறுவதற்காக கூசி கூசி தயங்குகிற ஒரே காரணத்தால் அவர்களது ஆவலும் அதிகரிக்கிறது. சின்னண்ணா, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போங்களேன். ஏன்? நான் இருந்தா என்னவா? பாருங்கம்மா, என்ன மட்டும் அவ யாரோ அந்நியன் மாதிரி நெனச்சு போ சொல்றா. என்னமோ பொம்பளைங்க சங்கதியா இருக்கலாம். அத எதுக்கு உன்கிட்ட சொல்லுவானேன்னு இருக்கலாம். போங்கம்மா, நீங்களே என்ன இப்படி தள்ளி வச்சு பேசினா. இவளுக்கும் இளக்காரமா போகுது. நான் மட்டும் எங்க பிரின்சிபல் ரூம்ல நடந்தத ஆம்பளைங்க சமாச்சாரத்த சொல்ல வந்தப்போ, சொல்லு சொல்லுன்னு குதிச்சீங்களே. நான் இங்க தான் இருப்பேன் என்று கையில் ஒரு பத்திரிகையை வைத்துக்கொண்டு முகத்தை மறைத்துக் கொள்கிறார் ஆடலரசன். நானும் அப்புறமா சொல்றேம்மா என்று கண்களை சிமிட்டிய பின் தனது பின்னல் வேலையில் மும்முரமாகிறாள் செல்லம். ஜானகி தன்னுடைய முறை வந்துவிடுமோ என்கிற அச்சத்துடன் எல்லாருடைய முகத்தையும் உறுத்து உறுத்து பார்க்கிறாள். சுந்தரத்தை அழைத்த விஷயமும் அவன் வந்து போன நிகழ்ச்சியையும் மறைத்து வைத்திருப்பது ஒரு குற்றம் என்கிற உணர்வில் அவள் நெற்றியும் முகமும் வியர்க்க, கண்கள் கலங்கி உதடுடன் துடிக்க, அம்மா அம்மா என்று அடைத்த குரலில் அழைக்கிறாள் ஜானகி.
என்னடி கண்ணு கை எரியுதா? கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவட்டுமா? ம். அது இல்லம்மா. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். தப்பா நினைக்க மாட்டீங்களே! நான் தப்பு செய்ய மாட்டேன். தப்புன்னு தெரிஞ்சு செய்ய மாட்டேன்ம்மா. தப்பானா சொல்லுங்கம்மா என்று திரும்ப திரும்ப அவள் கூறுவதையே கேட்டு அலங்காரவல்லி அம்மாள் ஜானகியை அணைத்துக் கொள்கிறாள். என் கண்ணே! உன்னால தப்பே செய்ய முடியாதுடி. நான் உன்ன தப்பா நினைப்பேனா? என் ராஜாத்தி! எதுன்னாலும் சொல்லும்மா. எதுவுமே தப்பில்ல. நீ செய்தா அது தப்பா இருக்க முடியாது. சொல்லுடி கண்ணு. அம்மா நான் அன்னைக்கு சொல்லல? சுந்தரம்னு. என் கூட காலேஜ்ல படிச்சவர்ன்னு. ரொம்ப நல்லவர்மா. குழந்தை மாதிரி. உனக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரியண்ணா மாதிரி குணம்மா. சாயங்காலம் இங்க வந்திருந்தார்மா என்று கூறிவிட்டு ஜானகி தானே புன்முறுவலுடன் ஒவ்வொருவரையும் பார்க்கிறாள். தவறாக எதுவும் நீங்க நினைக்க வேண்டாம்ங்கிற பாவனையில் பார்த்தவாறே இருந்தவள், ஆடலரசன் முகத்தில் கவிந்திருக்கும் கடுமையைக் கண்டதும் பயந்து முகம் மாறி தாயிடம் அழுகிறாள். பாருங்கம்மா அந்த சின்ன அண்ணன் முறைக்கிறாரு. டேய் சின்னவனே! என்ன குழந்தைய பயமுறுத்திக்கிட்டு? அவன் கிடக்குறான். நீ சொல்லும்மா. வந்து வந்து அ வந்து அவர் உடனே போயிட்டாரு. அடடா! யாரும் இல்லாத நேரத்துல வந்துட்டனே! அம்மாவ, அண்ணன எல்லாம் பார்த்து அறிமுகம் செஞ்சுக்கணும்னு தான் வந்தேன். இன்னொரு சமயம் வர்றேன்ட்டு உடனே போயிட்டாரும்மா. தப்பாம்மா அது? சொல்லுங்கம்மா. சிச்சி! இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அது சரி அவருக்கு நம்ம வீடு எப்படி தெரியும்? அது அதாம்மா நான் தான் அன்னைக்கு எங்க ஆஃபீஸ்ல டீ பார்ட்டில ஃபோட்டோ எடுக்க வந்தாரே! அப்ப நம்ம பழைய காலேஜ் மேட் ஆச்சேன்னு ரொம்ப நல்ல குணம்மா. நான் தான் அட்ரஸ் குடுத்தேன். நீ வீட்ல இருப்பேன்னு இன்னைக்கு எப்படிம்மா அவருக்கு தெரியும்? ஆடலரசன் மாதிரி அலங்காரவல்லி அம்மாள் பதட்டம் இல்லாமல் அவளை ஊடுருவி கேள்விகள் கேட்டு, மனசை தூண்டில் போட்டு வெளியே இழுக்க முயல்வதை அவள் புரிந்து கொள்ளாவிட்டாலும், என்ன பதில் சொல்வது என்று குழம்பி, தான் அவனை அழைத்த உண்மையையும், வெகுநேரம் வரை தாங்கள் மனம் விட்டு சம்பாஷித்த அனுபவத்தையும் மறைக்கின்ற முயற்சியில் நிலைகுலைந்து தடுமாறுகிறாள் ஜானகி. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. அங்க நான் லீவ்ல இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் ஏதோ வேலையா வந்தாராம். அப்படியே இங்க வந்திருக்கலாம். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட வேண்டாமா? நான் தான் சாவி எடுத்து ஜன்னல் வழியா குடுத்து தொறந்துட்டு வர சொன்னேன். வேற ஒண்ணுமே பேசல. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவரும் உடனே போயிட்டாரு. ஒண்ணும் கேட்கல. நானும் ஒண்ணும் சொல்லல. இதுல என்ன தப்பு? தப்பு தான் என்று கடுமையான குரலில் குறுக்கிட்டு கத்தினார் ஆடலரசன். யாரும் இல்லாத நேரத்துல பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து சாவிய எடுத்து குடுத்து உள்ள வரச் சொன்னது தப்பு தான். ஜன்னல் வழியாவே பார்த்து இன்னொரு சமயம் வாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே! என்ன ஒருத்தரால நமக்கு ஆக வேண்டியது? நீ செஞ்சது தப்பு தான், தப்பு தான், தப்பு தான். அம்மா பாருங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. தப்பாம்மா? தப்புன்னா உங்க கையாலேயே கொன்னு போடுங்க. என் மனசுக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு இல்லன்னு. நீங்க சொல்லுங்கம்மா என்று கண்களில் கண்ணீர் வழிய தாயிடம் கொஞ்சுகிறாள் ஜானகி. அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கும்மா. நானோ, அவனோ உன்ன தப்பா நினைக்க மாட்டோம். இந்த உலகம் இருக்கே அது பொல்லாதும்மா. உனக்கு உலகம் தெரியாதும்மா. அதுக்கு தான் அவனும் சொல்றான். ஆளலரசன் திடீரென என்னவோ நினைத்துக்கொண்டு விடுவிடு என்று மாடிக்குப் போகிறார். அம்மா, அந்த சுந்தரம் ரொம்ப நல்லவர்மா. அந்த ராமநாதன கூட அவருக்கு தெரியும். நான் அவனோட ஃப்ரெண்ட்லியா இருந்தது கூட அவருக்கு தெரியும். அத பத்தி அவர் கேட்டாரு. உடனே நான் அந்த பேச்சே எடுக்காதீங்க. நான் அதையெல்லாம் மறந்து போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அம்மாவுக்கெல்லாம் அது தெரியவே தெரியாதுன்னு ஒரே போடா போட்டேன். எப்படி? பின்ன என்னம்மா? நான் சாதாரணமா பழகுனத அந்த ராமநாதன் தப்பா எடுத்துக்கிட்டான். அது ஒரு பெரிய விஷயமா நாம நினைக்கலங்கிறத அவர் புரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் அப்படி சொன்னேம்மா. தப்பாம்மா? அம்மா, அம்மா என்ற கூக்குரலோடு கையில் ஏந்திய கப்பன் சாசர்களுடன் ஏதோ ரகசியத்தை திரைவிலக்கி காட்டும் வெறிமிகுந்த குரல் குதூகலத்தில் வேகமாய் மாடிப்படிகளில் இறங்கி வந்து நிற்கிறார் ஆளரசன். சில வினாடிகள் அங்கே ஒரே அமைதி. அவர்கள் இருவரும் பார்க்கும்படியாக அந்த 2 கப்பன் சாசர்களையும் கைகளில் ஏந்தி முகத்தில் வெறுப்பும், கண்களில் கோபமும் கனல, "வந்தாரு, உடனே போயிட்டார்ல" என்று பல்லை கடித்து இளித்துக் காட்டி ஜானகியை வெறிமூட்டுகிறார் ஆடலரசன். "சொல்லுங்கம்மா, தப்புங்களாம்மா?" என்று ஜானகி மாதிரியே நடித்து, தாயிடம் அவள் முகத்தெதிரே 2 கப்பன் சாசர்களையும் நீட்டுகிறார். "ஒண்ணுமில்லம்மா, டீ பார்ட்டி நடந்திருக்கு ரூஃப் கார்டன்ல. அதுக்கு தான் லீவ் போட்டு வீட்ல தனியா இருந்திருக்கிறாங்க. இந்த ஆபீசர் அம்மா. நான் ஏன் மாடிக்கு போனேன் தெரியுமா? அந்த பையன் இன்னும் ஒரு வேளை அங்கேயே தான் இருக்கானோன்னு நெனச்சுட்டான். இன்னும் கூட எனக்கு சந்தேகம் இந்த வீட்ல அவன் எங்கேயோ இருக்கான்னு. நான் போய் பெட்ரூம்ல பார்க்குறேன்" என்று சொல்லி அந்த கப்பன் சாசர்களை மேஜையின் மீது வைத்துவிட்டு ஆடலரசன் படுக்கை அறைக்குள் நுழைகிறார். இவ்வளவு நேரம் பொறுமையோடும், பயத்தோடும், குற்ற உணர்வின் உறுத்தலோடும் நின்றிருந்த ஜானகி கோப சொரூபமாகி அலறுகிறாள். "டாம் இட், யூ பாஸ்டர்ட்" என்று பற்களை கடித்துக்கொண்டு வெறி கூச்சலிட்டு அருகில் இருந்த கப்பன் சாசரை எடுத்து அவர் சென்ற அறையை நோக்கி வீசி எறிகிறாள். அந்த பீங்கான் கோப்பை விழுந்து நொறுங்கிய சத்தத்தில் பயந்து ஓடி வந்து தாயின் அருகே நின்று கொள்கிறார் ஆடலரசன். "பாத்தீங்களாம்மா, மரியாதையே இல்லாம என்ன திட்டுறா. போடா, மரியாதை வேற உனக்கு. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் அவகிட்ட வச்சுக்க" என்று செல்லத்தை காட்டுகிறாள் ஜானகி. "ஏண்டி என்ன இழுக்கிற" என்று பரிதாபமாக விழிக்கிறாள் செல்லம்.
"உன்னை ஏண்டி நான் இழுக்கிறேன்? உன்ன இழுக்கிறதுக்கு" ஜானகி, என்ன வாய் ரொம்ப நீளுது என்று அலங்காரவல்லி அம்மாள் ஜானகியை அதட்டுகிறாள். "என்னை எல்லாரும் சந்தேகப்படுங்க. கேவலமா பேசுங்க. நான் மட்டும் உங்களுக்கு மரியாதை குடுக்குறேன்" என்று முகத்தை மூடிக்கொண்டு குமுறி குமுறி அழ ஆரம்பிக்கிறாள் ஜானகி. "ஏன்டாப்பா, உனக்கு சந்தோஷம் தானே இப்போ? நீ அவள அனாவசியமா இப்படி சந்தேகப்படுறது நல்லா இல்ல. நம்ம பொண்ணுடா அவ. நீயே இப்படி நெனச்சா பார்க்குறவங்க என்ன நெனைப்பாங்க? எனக்கு தெரியும் என் பொண்ண பத்தி. ஏண்டி ஜானகி, நீ இப்ப என்னத்துக்கு அழற? பேசாத பேச்சும் பேசிட்டு என்ன அழுக? உன் நல்லதுக்கு தானே அவன் சொல்றான். நான் ஒண்ணும் தப்பா நெனைக்கல. நீ பேசாம இரு. நாம எவ்வளவு அமைதியா, ஆனந்தமா இருக்கோம். எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு வந்து அத கெடுத்துடுதே! நான் நிம்மதியா இருந்தா அந்த தெய்வத்துக்கு பொறுக்காது. எல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் தானே! சரி நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். முருகா! என்ன சீக்கிரம் கொண்டு போயிடு. ஏம்மா நீங்க வருத்தப்படுறீங்க? என்று ஜானகி ஒரு பக்கமும், அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா என்று செல்லம் ஒரு பக்கமும், தாயின் அருகே வந்து அணைத்துக் கொள்கின்றனர். ஆடலரசன் முகத்தை தன் இரு கைகளாலும் புதைத்துக் கொண்டு மௌனமாக தன் நாற்காலியில் போய் அமர்கிறார். அலங்காரவல்லி அம்மாள் முந்தானையால் முகத்தை அழுத்தி துடைத்துக் கொண்டு, என் வயத்துல பொறந்த எதுவும் தப்பு செய்யாதுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஜானகி சொல்றா மாரி ஒரு வேள அவன் நல்லவனாவே கூட இருக்கலாம். யார் பெத்த பிள்ளையோ? முகம் கூட தெரியாம நாம எதுக்கு அவன தப்பா நெனைக்கணும்? அந்த கழுத ராமநாதன் தான் அப்படி நடந்துக்கிட்டான்னா, எல்லாருமா அப்படி இருப்பாங்க? அவன் தான் இன்னொரு தரம் வரேன்னு சொல்லியிருக்கானே! அப்போ பார்த்துக்கிறது. நாளைக்கு நாமெல்லாம் இருக்கும்போது, அவன ஜானகி வர சொல்லட்டுமே! "ஏன்டா சின்னவனே! நீ என்ன சொல்ற?" "நீங்க சொன்னா சரிதாம்மா." "இல்ல, அவன் ஆள் எப்படின்னு பார்த்துக்குவோம்." என்று ஜானகி அறியா வண்ணம் ஆடலரசனிடம் கண்களைச் சிமிட்டுகிறாள் அலங்காரவல்லி அம்மாள். "சரிம்மா, நாளைக்கே நான் வரச் சொல்றேன். அவரோட ஃபோன் நம்பர் கூட குடுத்துருக்கிறாரு. நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு தானே! சின்னண்ணா நீ சீக்கிரம் வந்துடணும். செல்லக்கா நீ கூட" என்று குதூகலத்துடன் சொல்லியவாறே தனது நாற்காலியில் அமர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாள் ஜானகி. அவர்கள் நால்வரும் ஆளுக்கொரு நாற்காலியில் அமர்ந்து, ஆளுக்கொரு யோசனையுடன், ஆளுக்கொரு கதியிலே அசைவதால், அந்த நாற்காலிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக ஆட ஆரம்பிக்கின்றன. "அம்மா, சின்னண்ணா, செல்லக்கா அவரு வராரு. மிஸ்டர் சுந்தரம். சொன்ன மாதிரியே எவ்வளவு பங்க்சுவலா வந்துட்டாரு. ரொம்ப நல்லவரும்மா. ஏன்டி கடந்து குதிக்கிற? மானம் வெக்கமெல்லாம் உதிர்ந்துற போகுது. பேசாம ஒரு பக்கம் உட்காரு. ஒரு அந்நிய முன்னால இருக்கிறோங்கிற நெனப்பு இருக்கட்டும். யாரும் நாற்காலியில அவன் போற வரைக்கும் ஆடக்கூடாது. அது தப்பு. மரியாதை குறைவு. சின்னவனே, செல்லம் உங்களையும் தான் சொல்றேன். நான் தான் அவனோட பேசுவேன். நீங்க எல்லாரும் பேசாம கவனிச்சுட்டு இருக்கணும். அதுக்காக உம்முன்னு இருக்காதீங்க. கேட்டா அதுக்கு சாதாரணமா பதில் சொல்லணும். இப்போ நாம அவன விருந்து குடுத்து சீராட்ட கூப்பிடல. ஆள் எப்படின்னு ஆழம் பார்க்கத்தான் கூப்பிட்டுருக்கோம். அவன் மோசமானவனா இருந்தா, நம்மள ஆழம் பார்த்துட்டு போயிடுறதுக்கு நாம இடம் குடுக்கக்கூடாது. என்று அலங்காரவல்லி அம்மாள் சொல்லிக் கொண்டிருக்கையில், காரிலிருந்து சுந்தரம் இறங்கி உள்ளே வருகிறான். ஆடலரசனும் செல்லமும் நாடக மேடை பாத்திரங்கள் மாதிரி தங்கள் நாற்காலிகளில் அமர்ந்து அவன் வருவதை ஒரே மாதிரியான வலிய வரவழைத்துக் கொண்ட புன்னகையுடன் திரும்பி பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே ஆபீஸுக்கோ வெளியேயோ போவதற்கு தயாரானவர்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொண்டிருப்பதால், இது ஒரு ஃபார்மல் விசிட் என்று எடுத்த எடுப்பில் உணர்ந்து கொண்ட சுந்தரம், "ரொம்ப நாழியா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஐ அம் லேட்" என்று தன் கைக்கடிகாரத்தை பார்க்கிறான். "நோ, நோ, நோ, ரொம்ப கரெக்ட்டா வந்திருக்கீங்க. மீட் மை மதர். அம்மா இவர்தான் மிஸ்டர் சுந்தரம். என் காலேஜ் மேட். இப்ப பெரிய லீடிங் ஃபோட்டோகிராஃபர். ப்ளீஸ் கம் இன்" என்று சொல்லும் ஜானகியையே அலங்காரவல்லி கவனிக்கிறாள். "வாங்க தம்பி வாங்க. இவன் என் 2வது பையன் ஆடலரசன். காலேஜ்ல லெக்சரரா இருக்கான். இவ என் பெரிய பொண்ணு. ஹை ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்கா. உட்காருங்க தம்பி" என்று அந்த ஆடும் நாற்காலிகளில் ஒன்றை நேற்று முதலில் அவன் உட்கார போனபோது ஜானகி தடுத்தாளே, அந்த பெரியண்ணாவின் வெகு நாட்களாக காலியாக கிடக்கின்ற அந்த நாற்காலியை காட்டுகிறாள் அலங்காரவல்லி அம்மாள். அலங்காரவல்லி அம்மாளின் கைப்பட்டதால் அந்த நாற்காலியும் வா வா என்று அழைப்பது மாதிரி ஆடுகிறது. சுந்தரத்திற்கு மனதுக்குள் ஏதோ ஒரு பயம் தோன்றி தயங்கி நிற்கிறான். அதற்குள் உள்ளே போய் காலுள்ள நாற்காலியுடன் வெளிவரும் ஜானகி சொல்கிறாள், "ஐ அம் சாரி, மறந்து போயிட்டேன். அம்மா அவங்களுக்கு இந்த நாற்காலி தான் கன்வீனியன்ட்னு நேத்தே சொன்னாங்க. ப்ளீஸ் சிட் டவுன்." "தேங்க் யூ" என்று அவன் அந்த நாற்காலியில் அமர்கிறான். "நேத்து நீங்க வந்தப்போ நாங்க யாருமே இல்ல. வந்து உடனே போயிட்டீங்கன்னு ஜானகி சொன்னா. நீங்க தப்பா நெனச்சுக்க கூடாது. பொதுவா எங்க குடும்பத்துல எல்லாமே எப்படி பழக்கம்னா, முன்கூட்டியே சொல்லிட்டு தான் ஒருத்தர் வீட்டுக்கு போறது. அது எங்க அப்பா காலத்துலருந்து வந்த முறை. எங்க அப்பா ராவ் பகதூர் மகிழ்மாறன் பிள்ளைன்னு பெரிய தமிழ் புலவர். தாசில்தாரா இருந்தாரு. ரொம்ப உயர்ந்த குடும்பம் தம்பி. ஆசாரம், தெய்வ பக்தி, தமிழ் புலமை எங்க குடும்பத்த சேர்ந்த எல்லாருக்கும் உண்டு. அப்புறம் தான் காலம் கெட்டு போச்சே, விதி. விதி கெட்டா மதி கெடும். மதி கெட்டா மனுஷாலும் கெட்டு போறாங்க. அப்படித்தான் என்னென்னமோ ஆயிப்போச்சு. என்னமோ ஆகி எப்படியும் வாழறதுங்கிற எல்லாருக்குமா முடியுமா தம்பி? நாங்கள்லாம் கவரிமான் மாதிரி வாழ்ந்தவங்க. இப்ப இருக்கிறவங்க எங்கள பார்த்தா சிரிப்பாங்க. ஆமா, அவங்கள சொல்லி குத்தம் இல்ல. அது அவங்க வழி. இது எங்க வழி. தனி வழி. ஒத்த தனி மனுஷியா,
இந்த 4 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? அந்த முருகனுக்கு தான் தெரியும் என்று சொல்லும்போது அலங்காரவல்லி அம்மாள் கண் கலங்குகிறாள். அதைப் பார்த்து அவளது குழந்தைகளும் முகம் மாறி கண்கள் பளபளக்க தாயை பார்க்கின்றனர். சுந்தரத்துக்கு தர்ம சங்கடமாயிருக்கிறது. வந்ததும் வராததுமா திடீரென்று விளைந்த அந்த டென்ஷனை அவனால் புரிந்து கொள்ளவே முடியாமல், அலங்காரவல்லி அம்மாள் கூறுவதை அனுதாபத்தோடு கவனித்துக் கொள்கிறான். அப்போ பெரியவனுக்கு 8 வயசு. இது 2ம் அவனுக்கு 2, 2 வயசு குறைச்சல். சின்னவனுக்கு 6. செல்லத்துக்கு 4. ஜானகி கைக்குழந்தை. எந்த காலம் தெரியுமா தம்பி? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 34. அலங்காரவல்லி விரல்களை மடக்கி மனசுக்குள் வருஷங்களை எண்ணுகிறாள். ஆமா, உங்களுக்கு நம்ம சின்னவன் வயசு தான் ஆகுது. அப்போ சண்டை நடக்குது. பஞ்ச காலம்னா அப்படி ஒரு பஞ்சம். இந்த 4 குழந்தைங்களுக்கும் சரங்கு வேற. என்னமோ தம்பி, அப்ப எல்லாருக்குமே ஒரு சரங்கு வந்தது. இந்த 4 குழந்தைங்களையும் வச்சு காப்பாத்தணும். யாரும் கிடையாது எனக்கு. என் துரதிர்ஷ்டம். அப்பதான் என் அப்பாவும் காலமாயிட்டார் என்று தந்தையின் நினைவில் கண் கலங்குகிறாள். அப்போ ஜானகியோட ஃபாதர் இல்லையா? என்று தயக்கத்துடனே கேட்டு வைத்தான் சுந்தரம். அதெல்லாம் விதிப்பா விதி. அதுக்கு மேல என்னத்த சொல்றது? நான் எங்க அப்பாவுக்கு ஆசை பொண்ணா வளர்ந்தேன். விதி தான் என்ன கொண்டு போய் ஒரு நரகத்துல தள்ளிட்டுது. அதுலேருந்து முருகன் அருளால மீண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு அருமை தாயா இருக்கேன். நடுவுல இருந்தது நரகம். தம்பி நரகம். அதுக்கு மேல கேட்காதீங்க. அது நரகம்னா இவ்வளவு அருமையான குழந்தைங்க கிடைச்சிருக்குமா? என்கிறான் சுந்தரம். அவன் மனதில் ஜானகியையும் மற்றவர்களையும் புகழ்வதாக நினைப்பு. அதான் தம்பி தப்பு. வாழ்க்கைன்னா என்னான்னு அனுபவிச்சிருக்கேன் தம்பி. 14 வயசுல பெரியவன பெத்தேன். முத்துனாலும் முத்து, கட்டாணி முத்து அவன். என் குழந்தைங்க எல்லாமே அருமையான குழந்தைங்க தான். சிப்பியில தான் முத்து விளையுது. சேத்துல தான் தம்பி தாமரை முளைக்குது. அந்த மாதிரி அதுக்காக சிப்பிய கோத்து கழுத்துல போட்டுக்கலாமா? தாமரை முளையிற சேருங்கிறதுனால பன்னி மாதிரி நாம விழுந்து பெறல முடியுமா தம்பி? சொல்லுங்க. என்று அவள் கேட்கும்போது சுந்தரம் வாயடைத்து போகிறான். நான் எங்க குடும்பத்த பத்தியும், என்ன பத்தியும் மட்டுமே பேசிட்டு இருக்கேன். உங்கள பத்தி ஒண்ணுமே கேட்கல. ஜானகி சொன்னா, நீங்க அவளோட படிச்சீங்கன்னு. அப்பா, அம்மாலாம் இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா, அப்பா எல்லாரும் கிராமத்துல இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தான் கல்யாணம் வேண்டான்னு தோணுது. ஆமா தம்பி. நீங்க சொல்ற மாரி தான். எங்க பெரியவனும் வேண்டாம், வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் பெரிய வேதாந்தி தம்பி. சாமியாராவே ஆயிட்டான். ச்சோ! என்று கண்களை மூடி திறந்து எதிரே உள்ள முருகன் படத்தை பார்க்கிறாள். சரி, இப்படியே வந்த உங்கள உட்காத்தி வச்சு போர் அடிச்சுக்கிட்டு இருந்தா, வாங்க டீ சாப்பிடலாம் என்று அவனை அழைக்க, எல்லோரும் டைனிங் டேபிளின் அருகே சென்று அமர்கின்றனர். எங்களுக்கு எப்பவும் எளிமையான சாப்பாடு தான் பிடிக்கும் தம்பி. உங்க வழக்கமான டிஃபனுக்கு இது பிடிக்குமோ இல்லையோ என்று தன்னடக்கத்துடன் கூறும் அலங்காரவல்லியின் வார்த்தைகளைக் கேட்ட சுந்தரம், வாய் நிறைய அடைத்த கேக்கை மென்று விழுங்கிய பின்னர், சாதாரணமா நான் சாயங்காலத்துல டிஃபன் சாப்பிட்டதில்ல. வெறும் காஃபி தான். அப்படிலாம் ஒண்ணும் கண்டிப்பான பிரின்சிபிள் கிடையாது. இதத்தான் சாப்பிடுறது, இத சாப்பிடுறது இல்லன்னு நீங்க கேட்டீங்களே, என்னமோ ஆகி எப்படியும் வாழறது எல்லாராலயும் முடியுமான்னு? முடியுங்கிற சாதாரண மனுஷால சேர்ந்தவன் தான். நீங்க உட்காருங்க என்று சிரிப்பிடையே சற்று சீரியஸாகவே கூறுகிறான் சுந்தரம். அதனால தான் ஒரு முறையோட, நெறியோட கவரிமான் மாதிரி வாழறவங்கள பார்க்கும்போது, ஒரு மரியாதையும், பிரியமும் ஏற்படுது. ஏன்னா, நம்மளால முடியாதத இன்னொருத்தர் செய்யும்போது அத பார்த்து மகிழ்ச்சி அடையணும். என்ன சார் நான் சொல்றது? என்று ஆடலரசனிடம் பேச்சு கொடுத்தான் சுந்தரம். ஆஹா! அது ரொம்ப உயர்ந்த பண்பு. அது ஒரு மேம்பாடான நிலை என்று கூறி தாயின் முகத்தை பார்க்கிறார் ஆடலரசன். ரொம்ப சரி என்கிற மாதிரி தலையசைத்து மகனின் சாதுரியத்தை பாராட்டுகிறாள் அலங்காரவல்லி. அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க என்று செல்லத்தை பார்த்தவாறே ஒரு பிஸ்கட்டை எடுத்து கடிக்கிறான் சுந்தரம். செல்லம் வெட்கத்துடன் புன்னகை பூத்து தலை குனிகிறாள். அவ எப்பவும் அப்படிதான், யார் கூடயும் பேசவே மாட்டா. அப்படி ஒரு சுபாவம் என்கிறாள் ஜானகி. என் குழந்தைங்க ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு விதம் தம்பி. ஆனா முருகன் அருளால எல்லாமே நல்ல விதம் தான். பெரியவன நீங்க பார்க்கணும். அப்படி பிள்ளைங்கள இந்த காலத்துல பார்க்கவே முடியாது. அப்படியே அவங்க தாத்தா மாதிரி அவன். இந்த 4ம் நான் பெத்தது தான். ஆனா அவன் ஒரு தனி விதம். என்னப்பா நான் சொல்றது? என்று ஆடலரசனை கேட்கிறாள் தாய். ஆமா, அவர நினைச்சாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுதும்மா என்கிறார் ஆடலரசன். அவனுக்கு 40 வயசாகுது தம்பி. இன்னைக்கு வீட்ல இருந்தா குழந்தை மாரி என் பக்கத்துல தான் படுத்து தூங்குவான். என்ன கேட்காம ஒரு காரியம் செய்ய மாட்டான். நான் கிழிச்ச கொண்ட தாண்ட மாட்டான். எதுக்கு ஏன்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான் என்று சொல்லும்போது அலங்காரவல்லி அம்மாளின் குரல் அடைத்து கண்களில் சுரந்த கண்ணீர் வழிகிறது. முந்தானையால் துளைத்துக் கொள்கிறாள். சில வினாடிகள் அவர்கள் மத்தியில் சோகமான அமைதி நிலவுகிறது. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? ஜானகியின் முகமே கலவரத்தால் மாறிப் போகிறது. எல்லோருமே ஏதோ கேட்கக்கூடாத கேள்வியொன்றை அவன் கேட்டுவிட்டா மாதிரி, கொலை செய்த கும்பலை பார்த்து போலீஸ்காரன் பிடித்து கொல்லப்பட்ட மனிதன் எங்கே என்று கேட்டுவிட்டா மாதிரி, காப்பாத்துமா என்று கெஞ்சுவது மாதிரி தாயின் முகத்தை நிராதரவாக வெறித்துப் பார்க்கிறார்கள். ஐ அம் சாரி, உங்க மனசு கஷ்டப்படும்படி நான் ஏதா கேட்டனா?
இல்ல தம்பி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க உயிருக்கு உயிரான ஒரு ஜீவன, ஒரு நாள் கூட வாழ்க்கையில பிரிஞ்சு பழக்கமில்லாத அவன பிரிஞ்சிருக்கிற வருத்தம் எப்பவும் தான் எங்களுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீ என்று கெட்டிலை சுந்தரத்தின் கப்புக்கு மேல் உயர்த்தி டீ வார்க்கிறாள் அம்மா. போதும், போதும். டீ சாப்பிட்ட பின் டைனிங் டேபிளை விட்டு எழுந்திருக்கும் வரை அவர்கள் யாரும் எதுவுமே பேசவில்லை. மீண்டும் அவர்கள் ஹாலில் வட்டமேஜையை சுற்றிலும் வந்து அமர்கின்றனர். அவர்கள் எல்லாருடைய மனத்திலும் அங்கு இல்லாத, அவர்கள் பிரிந்து வருந்துகின்ற பெரிய அண்ணாவின் நினைவே கவிகிறது. திடீரென்று ஆரம்பிக்கிறாள் அலங்காரவல்லி. அப்படி எனக்கு ஒரு கைக்குழந்தையாகவே இருந்தாலும் அவன் பெரிய ஞானிப்பா. அந்த கஷ்ட காலத்துல அவன பிஏ வரைக்கும் படிக்க வச்சேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணான். நான் அவன கையில பிடிச்சுக்கிட்டு யார் யாரையோ பார்த்து உத்தியோகம் வாங்கி வச்சேன். நீங்க வர்ற வழியில இருக்க அந்த பேங்க்ல தான் ஏஜென்ட்டா இருந்தான். அவன் சம்பாத்தியத்துல தான் மத்தவங்கள படிக்க வச்சேன். எல்லாம் சரிதான்ப்பா. ஊர போல உலகத்த போல இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் தம்பி. கல்யாணம் பண்ணி வச்சேன். என் குடி கெட்டுது. படிச்ச பொண்ணு, பெரிய இடம், அழகா இருந்தா பண்ணி வச்சேன். அவனோ வேதாந்திப்பா. அவனுக்கு போய் ஒரு மிருகத்த கட்டி வச்சேன். தெரியாம செஞ்சுட்டேன்ப்பா. ஒரு நாள் கூட என்ன விட்டு பிரிஞ்சிருக்காத அந்த குழந்தைய, அந்த மிருகத்த நம்பி ஒப்படைச்சேன். என்ன நடந்தது? என்ன நடந்ததோ! நடு ராத்திரியில அம்மா அம்மான்னு என் குழந்தை கதறின சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். அவன் முருகன் படத்துக்கு முன்னால வந்து கை கூப்பி நின்னு, மாலை மாலையா கண்ணீர் விட, அந்த ராட்சசி இடுப்புல கைய வச்சுக்கிட்டு ஏளனமா பார்க்குறா. "என்னடி பண்ண என் குழந்தையன்னு?" நான் கேட்டேன். "தம்பி, அதுல என்ன தப்பு? என்ன தப்பு? ஒரு தாய் கேட்கக்கூடாதா?" அதுக்கு அவ இங்கிலீஷ்ல என்னென்னமோ சொன்னா. அப்பா, எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். அவன் ஒரு இம்போர்ட்டட்ன்னு ஊர் பூரா கேட்கறா மாரி அந்த மிருகம் கத்துனா. எனக்கு வேணும் தம்பி, எனக்கு வேணும். அடுத்த நாளே அவ போயிட்டா. அவ போய் ஒரு வாரத்துக்கெல்லாம் அவனும் போயிட்டான். சாமியாரா, வேதாந்தியா போயிட்டான் தம்பி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை தெரியுமா உனக்கு? ஆதிசங்கரர் கதை தெரியுமா? மகாத்மா காந்தியோட பிரம்மச்சரியம் படிச்சிருக்கியா நீ? அதெல்லாம் என்னப்பா? அவங்கலாம் என்னப்பா? இவ சொன்னாளே, அந்த மாதிரி அதையெல்லாம் இம்பார்ட்டன்ஸின்னு சொன்னா, அந்த நாக்கு அழுகி போவாதோ? நாயும் பன்னியும் கூட இந்த பொட்டன்சியோட இருக்கு. விடு. நல்ல வேளை. சனி மாதிரி வந்து பனி மாதிரி போய் தொலைஞ்சா. ச்சே! இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? இப்போ அவரு உங்க பெரிய மகன் எங்க இருக்காரு? அவர எனக்கு பார்க்கணும் போல இருக்கே என்றான் சுந்தரம். ஓ! வாட் அ நைஸ் மேன் டு மூவ் வித் என்று அண்ணனின் நிறைவில் லயிக்கிறாள் ஜானகி. அவன் எங்க இருந்தா என்னப்பா? அவன் இருக்கிற இடம் தான் கோயில். நான் கோயிலுக்கு போறதே அவனுக்காக தான். சில சமயங்கள்ல அவன் அங்க வருவான். பக்கத்துல எங்க கிராமம். அங்க இருக்கான். வருவான், வருவான். முருகன் அருளால சீக்கிரம் எங்களோட ஒருவனா இருக்க அவன் வந்துருவான் தம்பி. அப்போது மணி 7 ஆயிற்று. சுந்தரம் கைக்கடிகாரத்தை பார்க்கிறான். தம்பி, உங்கள சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லவங்கள பார்க்கறதே அரிதா இருக்கிற இந்த உலகத்துல, என் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை மாதிரி நினைக்கிறேன் உங்கள. நீங்களும் உங்க கூட பொறந்தவங்களா என் குழந்தைங்கள நினைக்கணும். இந்த உலகத்துக்கு உடன் பொறந்தவங்க பாசமே புரிய மாட்டேங்குது. அதுக்கு தாய், மகன் அன்ப கூட புரிஞ்சுக்க முடியறதில்ல. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி எப்பவும் இங்க வரலாம். ஆனா தப்பா நினைக்காதீங்க. இவங்கள ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்றதோ, வெளியில பார்க்கறதோ மட்டும் வேணாம் தம்பி. நான் உங்க தாய் மாதிரி. உலகம் தெரிஞ்சு சொல்றேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, பேசிட்டு இருங்க. நான் சொல்றது என்ன தம்பி? என்று சுந்தரத்திடம் கூறி, ஜானகியையும் பார்க்கிறாள். சரிங்கம்மா, மிஸ்டர் சுந்தரம், நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரணும் என்று முந்திக் கொண்டு தன் சம்மதத்தை தெரிவிக்கிறாள் ஜானகி. சரி, அப்படியே ஆட்டும் என்று சுந்தரம் கைகூப்பி விடை பெறுகிறான். அந்த பழைய காலத்து கார் லொடலொடத்து உருமுகிறது. அவன் போன பிறகு அலங்காரவல்லி அம்மாள் தனது நாற்காலியில் வந்து அமர்ந்து ஆடலரசனிடம் சொல்கிறாள். நல்ல பையன்தான் சின்னவனே. நீ என்ன நினைக்கிற? எனக்கு ரொம்ப நல்லவன் தான் மனசுக்கு படுது என்றவாறே நாற்காலியில் அசைகிறாள் தாய். பாப்போம். அம்மா சொன்னா சரிதான் என்று ஆடலரசன் முனகும்போது அவர் மனம் மாதிரி அவரும் தனது நாற்காலியில் லேசாக அசைகிறார். நாற்காலிகள் ஆட ஆரம்பிக்கின்றன. ஜானகி இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லை. சுந்தரம் இந்த வீட்டுக்கு முதல் முறையாக வந்து எல்லாருடனும் அறிமுகமாகி 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இதற்கிடையில் 3 ஞாயிற்றுக்கிழமை மாலைகளில் அவன் இங்கு வந்து போயிருக்கிறான். எப்போதும் போல அலங்காரவல்லி அம்மாளே அதிகம் பேச, அவளது குழந்தைகள் எப்போதாகிலும் ஏதாவது சுந்தரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல, முதல் சந்திப்பு மாதிரியே இந்த 3 சந்திப்புகளும் நிகழ்ந்தன. ஆனாலும் இதில் ஏதோ ஒரு உள்ளோட்டம் மாற்றமுற்று அவன் அந்த சுந்தரம் தங்களை ஆழம் பார்த்துக் கொண்டு இருப்பதாகவும், அதற்கு தங்கள் குடும்பத்தில் ஒருத்தியான தங்கள் அன்புக்கு பாத்திரமான செல்லக் குழந்தை ஜானகியையே அவன் கருவியாக உபயோகிக்கிற மாதிரி அவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆழ்ந்த சந்தேகம், பயம். அலங்காரவல்லி அம்மாள் தனது இருக்கையில் அமர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறாள். செல்லம் அங்கும் இங்கும் அலைந்து அலைந்து நூல்கண்டை தேடுகிறாள். இப்ப எனக்கு வேணுமே என்று பரபரக்கும் கைகளுடன் நின்று யோசித்த செல்லம் உள்ளே சென்று ஏற்கனவே பின்னி முடித்த ஒரு ஸ்கார்ஃபை விறுவிறுவென பிரித்து நூலாக்கி சுற்றி கொண்டு தனது நாற்காலில் அமர்ந்து பின்ன ஆரம்பிக்கிறாள்.
அப்போது நெற்றியிலிட்ட விபூதியும் அரைக்கை பனியனும் டர்க்கி டவலுமாக வருகிறார் ஆடலரசன். சின்னவனே வா உட்காரு. இன்னைக்கு பாத்தியா, அவனோட தான் வர்றாளா என்று அன்று பிரின்சிபல் அறை விவகாரத்தை கேட்ட ஆவலாதியுடன் கேட்கிறாள். அம்மா, இனிமேலும் என்னால உளவு பார்த்து திரிய முடியாது. அதுக்கு அவசியமும் இல்ல. வெள்ளம் வரும் முன்னால அணை போடணும். அவன் ஒரு சரியான திருடன். இங்க வரும்போதெல்லாம் மகா யோகிய மாதிரி வேஷம் போடுறான். அங்க ஒரே காதல். அவன சொல்லி என்ன? இந்த ஜானகி கழுதைய என்ன பண்ணா தேவல என்று பற்களை கடிக்கிறான். ஆத்திரப்படாதடா, எனக்கு தெரியும். அவ ஒண்ணும் தப்பு பண்ண மாட்டா. அவளால தப்பா நடக்க முடியாதுடா. கடைசியில எல்லாம் அந்த ராமநாதன் கதை மாதிரி தான் முடியும். எனக்கு என்னன்னா, இந்த கதைங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க வேணாங்கிறது தான். இதுக்குன்னே அந்த தடிப்பயல்கள் எவ கிடைப்பான்னு தெரியறாங்களே. சரி, நீ சொன்னது போல இன்னைக்கு ஜானகியை கண்டிச்சிட வேண்டியதுதான் என்று ஆழ்ந்த யோசனையில் கண்களை மூடிக்கொண்டு நாற்காலியில் ஆடுகிறாள் அம்மாள். ரொம்ப அவமானமா இருக்குமா. நம்ம பெருமைக்கும் தகுதிக்கும் இவளுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? எல்லாருக்கும் இவ அவன் கார்ல வந்து இறங்கி வீட்டுக்கு வர்றதும், போற வழியில பஸ் இறங்கி இவ இறங்குன உடனே அவன் காத்திருந்து உடனே கொண்டு போய் ஆஃபீஸ்ல விடுறதும், ஹோட்டலுக்கு போறதும் எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் உன் தங்கச்சி ஜானகி, உன் தங்கச்சி ஜானகின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்ற மாரி இருக்கு. தனியா நடக்கிறப்ப கூட பின்னாலேயே யாரோ என்னமோ ஜானகிய பத்தி சொல்லிக்கிட்டே வரா மாரி இருக்கு. எத்தன தடவ திரும்பி திரும்பி பார்த்து ஏமாந்துருக்கேன் தெரியுமா? என்று புலம்புகிறார் ஆடலரசன். ம். நாமெல்லாம் கவரிமான் மாதிரிடா தம்பி. அதனால தான் அப்படி இருக்கோம். பயப்படாத. அவளும் அப்படித்தான் ஒரு தப்பும் பண்ணிட மாட்டா. என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் ஜானகி வருகிறாள். அவள் தோற்றத்திலும் முகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. அவள் உள்ளூர மகிழ்ச்சியும் மானசீகமுமாய் கனவுகளில் லைத்தவளமாய் இருக்கிறாள். அவள் போய் அறைக்குள் நுழையும்போது அலங்காரவல்லி அம்மாள் கண்களை திறந்து பல்லை கடித்தவாறு, ஏ ஜானகி என்று அழைக்கிறாள். அப்பா! குரலில் என்ன கடுமை! ஜானகி திரும்பி வருகிறாள். ம். இப்படி வாடி கிட்ட. உன்னை கொஞ்சம் பார்க்கணும் என்று அருகே அழைத்து அவளை தலை முதல் கால் வரை கண்களால் சோதனையிடுகிறாள். இன்னைக்கு நீ பீச்சுக்கு போனியா? அம்மா வந்து போனியா? அந்த ஹால் அதிர்கிறார் போல் கத்துகிறாள் அலங்காரவல்லி. ம், போனேன். தலை ஏன் கலைஞ்சிருக்குன்னு கேளுங்கம்மா என்றார் ஆடலரசன். பீச்ல காத்தடிக்குது, தலை கலையும் என்று அமுத்தலாக அவருக்கு பதில் சொல்கிறாள் ஜானகி. காத்துல பொட்டு கூட கலையுமோ? காத்துல கலையாது, கர்ச்சீஃப்ல துடைக்கிறப்போ கலைஞ்சிருக்கும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கொஸ்டின்ஸ் என்று கத்துகிறாள் ஜானகி. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் என்று கூறியவாறே எழுந்து அவள் அருகில் வந்து முகத்துக்கு நேராக விரலை நீட்டி பற்களை கடித்துக்கொண்டு மெதுவாக ஆனால் கனமாக கேட்கிறார் ஆடலரசன். டிட் ஹி கிஸ் யூ? செல்லத்துக்கு பின்ன முடியாமல் கைகள் நடுங்குகின்றன. இவர்களை வெறித்து விழிக்கிறாள். எஸ், ஹி கிஸ் மீ என்று கண்களை மூடிக்கொண்டு பற்களை நெருநெருவென கடித்தவாறு நிமிர்ந்து நின்று அந்த சுகத்தை கற்பனையில் அனுபவித்தமாறே ஒப்புக்கொள்கிறாள் ஜானகி. அடி பாதகி என்று அலறுகிறாள் அலங்காரவல்லி அம்மாள். என் வயித்துல பிறந்து இப்படி மானங்கிட்டு போவேன்னு நான் நினைக்கலையே முருகா, இதுவும் என் தலையெழுத்தா? என்னம்மா இதுல மானங்கிட்டு போச்சு? உன் வயித்துல பிறந்த பையன் மாதிரி தானே அவரை சொன்னேன். நான் பெரிய அண்ணாவிட்டையோ சின்ன அண்ணாட்டையோ பீச்சுக்கு போக மாட்டேனா? நீ உன் பிள்ளைகளை முத்தம் கொடுக்கறது இல்லையா? சின்ன அண்ணா செல்லத்தை முத்தம் கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி தான் நான் அவரை முத்தமிட்டேன். இதுல என்ன தப்பு என்று ஜானகியும் இறைந்து கத்துகிறாள். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் மோசமானவர் இல்ல. நான் முன்னாடியே அவர்கிட்ட எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டேன். ஹி வில் நெவர் மிஸ்பிஹேவ். ஒன்னும் பயப்படாதீங்க. அம்மா, எல்லாம் அவன் சொல்லி கொடுத்துருக்காம்மா. இது இவ பேசுற பேச்சு இல்ல என்று குரலை தாழ்த்தி கபடமும் சந்தேகம் கொண்டு மாறிப்போன ஒரு அசிங்கமான ஸ்தாயில் சொல்கிறார் ஆடலரசன். அம்மா, இவளை கொண்டு போய் ஒரு லேடி டாக்டர்கிட்ட காட்டி செக்கப் பண்ணோம். எனக்கு சந்தேகமா இருக்கு என்று அவர் சொல்லி முடிக்கும் முன் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை விட்டெறிந்து அலறி கூவுகிறாள் ஜானகி. டூ இட் ப்ளீஸ், டேக் மீ டு த டாக்டர். அம்மா, தயவு செஞ்சு என்னை டாக்டர்கிட்ட கொண்டு போங்கம்மா. ஐ வாண்ட் டு நோ வெதர் ஐ எம் ஃபிட், கேப்பபிளான்னு எனக்கு தெரியணும். நான் அதுக்கு தகுந்தவதானா, என்னால் முடியுமான்னு. சின்னண்ணா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்களை என்ன கேட்கறது, நானே போகிறேன். டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்புவீங்களா? நீங்கள் என்ன நம்புறதுக்காக இல்லை, நானே என்ன நம்புறதுக்காக. ஐ எம் கோயிங் டு த டாக்டர் என்று அவள் ஓடுகிறாள். ஜானகியின் கண்ணே என்று அழுது கொண்டே எழுந்து அவள் பின்னால் ஓடி அவளை பிடிக்கிறாள் அலங்காரவல்லி. எனக்கு தெரியாதும்மா, தாயை விட டாக்டர் ரொம்ப தெரிஞ்சவளோ. அவன் கிடக்குறான். அவன் குணம் உனக்கு தெரியாதாடி? வாடி என் மகளே வா. பார்க்குறவங்க பல மாதிரி பேசுவாங்களேன்னு தான் நான், எனக்கு மற்றபடி நீ தப்பு வழியில போகிறேன்னு நான் நினைப்பேனாம்மா. வா உட்காரு, ஆத்திரப்படாத என்று அழுது கொண்டே அவளை அழைத்து நாற்காலியில் உட்கார வைக்கிறாள். ஜானகியின் கோபமும் ஆவேசமும் இன்னும் குறையவில்லை. எங்கோ வெறித்த விழிகளுடன் அவள் கேட்கிறாள். எதுமா தப்பு, எதுமா பாவம்? யூ மீன் டு சே செக்ஸ் இஸ் அ சின்? செக்ஸ் பாவமா? அப்படின்னா நீ எப்படிம்மா 4 குழந்தைங்களை பெத்த? ஹவு ஹவு டிட் யூ கிவ் பர்த் டு 4 சில்ட்ரன் என்று நாற்காலியின் கைப்பிடியில் ஓங்கி குத்தி
ஆணி அறைந்தாற் போல் கேட்கிறாள். ஆடலரசன் எதிரி வக்கீல் மாதிரி தாவி பிடிக்கிறார். மிஸ் ஜானகி என்று எழுந்து வந்து அவளது நாற்காலியின் கைப்பிடிகளில் கையூன்றி அவள் முகத்துக்கு நேரே குனிந்து, உங்களுக்கு வயசு இப்ப என்ன? ஐ எம் 30. 30. இந்த 30 வருஷத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்க உங்க அம்மா கிட்டயே கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையே? ஏன்? ஏன் தோணல? இவ்வளவு நாளாகுமா இப்படி ஒரு கேள்வி உதயமாறதுக்கு? அவன் தான் இந்த மாரி உங்க அம்மாவ கேளுன்னு உனக்கு சொல்லிக் குடுத்தான். ஸோ தட் அவன் ரொம்ப ஈஸியா தன் இச்சைக்கு உன்ன தயார்படுத்த முடியும். எஸ். அவர் தான் கேட்க சொன்னாரு. நாங்க செக்ஸ்ங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு கேள்விய அவர் தான் கேட்டாரு. எங்க அம்மா ஒரு பாவம் பண்ணவன்னு என்னால ஒப்புக்க முடியல. கேள்வி எங்கருந்து வந்தா என்ன? பதில் சொல்லு. அது பாவமா? அப்படின்னா அம்மா பாவி தானே! உலகமே பாவிகள் தானே! சொல்லேன் சின்னண்ணா. நான் சொல்றேன்டி. உங்கள பெத்த பாவத்துக்கு நான் சொல்றேன். எப்படி உங்கள பெத்தேன்னு. அந்த பாவ நரகத்த பத்தி நானே சொல்றேன் என்று வயிற்றில் அடித்துக் கொள்கிறாள் அலங்காரவல்லி. அது நரகம்டி நரகம். என் உடம்ப ஒரு ஓநாய் கிழிச்சு தின்னா மாதிரி அது நடந்துச்சு. ஒவ்வொரு சமயம் ஒரு துர்தேவதைக்கு பலியானா மாதிரி அது. அது ஒரு மிருகம். பொண்ணா பொறந்தவங்க அந்த மிருக பசிக்கு இரையாகணும். நாம இரை தான். மிருகங்களுக்கு அது ருசி. இரைகளுக்கு அது வேதனை. அந்த வேதனை உங்கள பெத்தப்பவும் இருந்துச்சு. உங்கள தரிச்சப்பவும் இருந்துச்சு. இந்த பாழும் வயித்துல உங்கள சுமந்தப்பவும் இருந்துச்சு. இப்பவும் இருக்கு என்று ஓங்கி ஓங்கி வயிற்றில் அறைந்து கொண்டு அழுகிறாள். அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்று அழுத வண்ணம் அவள் கைகளை பிடித்து தடுக்கிறாள் ஜானகி. செல்லமும் ஆடரசனும் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி விம்மி விம்மி அழுகின்றனர். அலங்காரவல்லி அம்மாள் முகத்தை துடைத்துக் கொண்டு எதிரே உள்ள முருகன் படத்தை நோக்கி கரங்களை கூப்பியவாறு தானே பேசிக் கொள்கிறாள். முருகா, தெய்வமே, நான் விழுந்த நரகத்துல என் பிள்ளைங்க விழ வேண்டாம்னு நான் விரும்பினது தப்பா? தெய்வமே, நீ சொல்லு. அது தப்பா? ஆனா யார் தலைவிதிக்கு யார் என்ன செய்ய முடியும்? எனக்கென்ன? என்று ஜானகியின் பக்கம் திரும்பி அவளை கூர்ந்து நோக்குகிறாள். ஜானகி, சின்னவனே, செல்லம், உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க உங்க விருப்பப்படி யாரையாவது ஒழுங்கா கல்யாணம் செஞ்சுக்கணும்னா, நான் ஒண்ணும் தடையா நிக்க மாட்டேன். சந்தோஷமா முடிச்சு வைக்கிறேன். அப்படி யாரும் நினைக்காதீங்க என்றதும், ஆடலரசனும் செல்லமும் அவள் அருகே வந்து, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? எங்களுக்கு நீங்க எங்களோட இருந்தா அது போதும்மா என்று அழுகிறார்கள். அவ வேணும்னா கல்யாணம் செஞ்சுக்கட்டும். நாம இப்படியே சந்தோஷமா இருப்போம்மா. சரி ஜானகி, அவன ஒரு நாளைக்கு இங்க வரச் சொல்லு. நானே பேசுறேன். ஆனா ஒண்ணு, அவனையோ இந்த உலகத்தையோ நம்பி நீ எங்கள பிரிஞ்சுட்டா கஷ்டப்படுவ. ஒரு தாய்ங்கிற முறையில இவ்வளவுதான் உனக்கு நான் சொல்வேன். நீ வேணும்னா அவனையும் இங்கேயே உன்னோட வந்துரச் சொல்லு என்று அலங்காரவல்லி கூறுவதை அவளால் நம்ப முடியவில்லை. அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் அவள் சிரிக்கிறாள். அவளுக்கு பேச வார்த்தை இல்லை. அம்மா என்று அவளை அணைத்துக் கொண்டு சிரிக்கிறாள், அழுகிறாள், அழுது கொண்டே சிரிக்கிறாள். சிரித்தவாறே தனது அறைக்கு ஓடுகிறாள். ஆடலரசன் கோபித்துக் கொண்ட மாதிரி வெறுப்புடன் தனது நாற்காலியில் கண்களை மூடி கண்டு கொண்டு மௌனமாகிறார். பொறுமையாயிரு, ஒண்ணும் கெட்டுப் போகாது என்று ரகசியமாக அவனுக்கு சமாதானம் கூறுகிறாள் அலங்காரவல்லி. ஆடும் நாற்காலி மட்டும் ஆடுகிறது. அந்த குடும்பம் இத்தனை காலம் பிரிந்திருந்த அந்த ஜீவன் வேதாந்தி என்றும் சந்நியாசி என்றும் அலங்காரவல்லி அம்மாள் விவரித்துக் கொண்டிருக்கும் அந்த தாய் சொல் மீரா தனையன் இவ்வளவு நாட்களும் வெறிச்சென்று கிடந்த அவரது நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். வெள்ளை அரைக்கை சட்டையும் வெள்ளை பைஜாமாவும் அணிந்த அவரது வயது 40 எனினும் ஒரு யோகி மாதிரி முகத்தில் தவழும் ஒரு அமைதியும் முதிர்ச்சியும் அவருக்கு 60 வயதும் மதிக்கலாம் என்கிற மாதிரி தோற்றமளிக்கிறார். ஹால் முழுவதும் புகை மண்டலம் கவிய தன் கையில் இருக்கும் சிகரெட்டை ஊதியவாறு தனிமையில் அமர்ந்திருக்கிறார். அலங்காரவல்லி அம்மாள் உள்ளே இருந்து வந்து அவர் நெற்றியில் விபூதி இடுகிறார். எனக்கு நம்பவே முடியலடா, நீ எப்படி இந்த கெட்ட பழக்கத்தை கத்துக்கிட்ட? அம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, இதை மட்டும் தடுக்காதீங்கம்மா. நீங்க வேண்டாம் சொன்னா சிகரெட்டை விட்டுடுவேன். ஆனா ரொம்ப கஷ்டப்படுவேம்மா என்று அவர் கெஞ்சுகிறார். பரவாயில்லடா கண்ணா, ஊர்ல உலகத்துல இருக்கிற பிள்ளைங்க பண்ற காரியத்துக்கு இது ஒண்ணுமே தப்பு இல்ல. ஆனா ரொம்ப பிடிக்காத, உன் உடம்பு தாங்காது கண்ணா. சரிம்மா, ரொம்ப இல்ல என்று குழந்தை மாதிரி சிரிக்கிறார். எங்கம்மா தம்பி, ஜானகி, செல்லம்லாம் பூஜை அறையில சாமி கும்பிட்டுருக்காங்க, வந்துருவாங்க. இப்போது ஜானகி வருகிறாள். இந்த 2 நாளா நீங்க கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாண்ணா? ஆபீஸ் விட்ட உடனே பறந்து வந்துடலாமான்னு இருக்கு. இனிமே எங்கள விட்டு போகாதீங்கண்ணா என்று அவர் கையை பிடித்துக் கொள்கிறாள். அப்போது செல்லமும் ஆடலரசனும் வந்து அமர்கிறார்கள். அம்மா, ஆபீஸ்க்கு போகணும்னா ரொம்ப ஆசையா இருக்குமா. இன்னும் 1 மாசம் ஆகட்டும். என்ன கண்ணா அவசரம்? ஆமாம்மா, 1 மாசமாகட்டும் என்று தாய் சொன்னதைக் கேட்டு உடனே ஆமோதித்தார் பெரியண்ணன். வெளியில் அந்த பழைய மாடல் காரின் லொடலொட சத்தமும் காதை பிக்கிற மாரி அந்த அமுக்கும் ஆண் ஒலியும். பெரியண்ணாவைத் தவிர எல்லாருடைய முகமும் மாறுகிறது. அம்மா, அவர் வராருமா என்று மகிழ்ச்சியுடன் எழுகிறாள் ஜானகி. சரி, நீ உட்காரு, சனிய மாதிரி இன்னைக்கு இப்ப வந்துட்டானே என்று முனகுகிறாள் அலங்காரவல்லி. யார்மா, யார் வராங்க என்கிறாள் பெரியண்ணா. என்னோட ஃப்ரெண்டுண்ணா,
வரட்டுமே, ஒரு ஃப்ரெண்டு வந்தா சந்தோஷம் தானே படணும் என்று அவரும் எழுந்திருக்கிறார். பெரியவனே பேசாம உட்காரு. எல்லாரும் அப்புறம் நான் உனக்கு எல்லாம் விவரம் சொல்றேன் எல்லாத்தையும் என்று கதவை திறக்கப் போகிறாள் அலங்காரவல்லி. போனவள் கதவை திறந்துவிட்டு அவன் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பி வருகிறாள். செல்லம் தலை நிமிராமல் ஸ்வெட்டர் பின்னுகிறாள். ஆடலரசன் கண்களை இறுக மூடிக்கொள்கிறார். ஜானகி எழுந்தோடி அவனுக்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போடுகிறாள். வாங்க சுந்தரம், மீட் மை பெரிய அண்ணா. அண்ணா, மிஸ்டர் சுந்தரம், என் காலேஜ் மேட், இப்ப சிட்டிலேயே லீடிங் போட்டோகிராஃபர். ஹவு டு யூ டூ என்று சுந்தரத்தோடு கை குலுக்கிய பெரிய அண்ணா, ஐ எம் முத்துமாணிக்கம். கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் இருந்தேன். நவ் ஐ எம் ஆல் ரைட் என்கிறார். அம்மா, அவருக்கு டீ கொண்டு வந்து கூட என்று ஜானகியிடம் சொல்கிறார் முத்து. பரவாயில்ல, வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், எனக்கு இப்போ செகண்ட் டோஸ் டீ வேணும், உங்களோட சேர்ந்து சாப்பிடலான்னு. நீ கொண்டு வாமா என்கிறார் முத்து. ஜானகி ட்ரேயில் கொண்டு வந்த டீயை எடுத்து இருவரும் பருகுகிறார்கள். என்னம்மா, அவர் வந்திருக்காரு, எல்லாரும் பேசாம உம்முன்னு இருக்கீங்களே என்று தாயை கேட்கிறார் முத்து. பேச வேண்டியது நிறைய இருக்கு, எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறேன். முத்து தனது சிகரெட் பாக்கெட்டை எடுத்து சுந்தரத்திடம் நீட்டுகிறார். சுந்தரம் ஒரு வினாடி தயங்கி ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொள்கிறான். அதை கவனிக்க விரும்பாத அலங்காரவல்லி அவன் முகத்தை பார்க்காமல் பேசுகிறாள். தம்பி, உங்களை நான் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினைச்சு என் மகளோட பழக அனுமதிச்சேன். ஆனா நீங்க என் வார்த்தையை மீறி அவளை இந்த வீட்டுக்கு வெளியேயும் அடிக்கடி சந்திச்சிருக்கீங்க. இது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல என்று ஒரு வார்த்தையில் சொல்கிறான் சுந்தரம். தட் தட்ஸ் இட் ரைட். அதுல என்ன தப்பு? அப்படி இருந்தாலும் நாம யாரும்மா அவருக்கு உத்தரவு போடுறதுக்கு? நம்ம பொண்ணுகிட்ட நாம சொல்லலாம். அப்படி என்ன ஜானகி குழந்தையா? அவள் ஒரு ஆபீசர். 30 வயதாகுது. அவளுக்கு தெரியாதா? என்று உற்சாகமாக பேசுகிறார் முத்து. உனக்கு தெரியாது கண்ணா, நீ பேசாம கவனி என்று மகனிடம் கூறிய பின், நீங்க அவ மனச ரொம்ப தூரம் கெடுத்துட்டீங்க. எது பாவம்னும் தப்புன்னும் இது நாள் வரைக்கும் நினைச்சிருந்தவ அதுவே. சரின்னு அவ என்கிட்ட ஒரு தாய்ங்கிற மரியாதை கூட இல்லாம கேள்வி கேட்டதுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓ, இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்ன விஷயம் அது என்கிறார் முத்து. ஓ, அதுவா? அன்னைக்கு எனக்கும் ஜானகிக்கும் ஒரு டிஸ்கஷன் அபவுட் செக்ஸ். ஜானகியோட வாதம் செக்ஸ் ஒரு சின், பாவம்ங்கிறது. நான் சொன்னேன், அப்படின்னா நாம எல்லாருமே பாவிகள் தான். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் பாவினா நாமும் பாவிகள் தான். பாவங்கிறது செயல் மட்டும் இல்ல. நாம செய்தாலும் செய்யாவிட்டாலும் பாவத்திலிருந்து முளைச்ச நாமும் பாவத்துல சம்பந்தப்பட்டவங்க தானே என்ன? ஆ, வெரி கிளியர், யூ ஆர் ரைட் என்று சுந்தரத்தை பாராட்டுகிறார் முத்து. அலங்காரவல்லி அம்மாள் எரிச்சலுடன் அவளை பார்க்கிறாள். பெரியவனே, நீ கொஞ்சம் சும்மாரு. இந்த பாருங்க தம்பி, நான் உங்களை வர சொன்னது இதுக்குத்தான். அவ மனச மாத்திட்டீங்க நீங்க. இப்போ அவ உங்களைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு சொல்றா என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் ஜானகி வெட்கத்துடன் தலை குனிகிறாள். முத்து தங்கையை பார்த்து பூரித்து சிரிக்கிறார். அலங்காரவல்லி அம்மாள் தொடர்ந்து சொல்கிறார். அதனால பார்க்குறவங்க பலவிதமா பேசுறதுக்கு இடம் வைக்காம உங்க முடிவை சொல்லிடணும். அதுக்கு முன்ன நான் சொல்றதையும் சொல்லிடுறேன். அவ குழந்தை விளையாட்டுத்தனமா ஏதோ கிளிப்பிள்ளை மாதிரி உங்களோட பேசினதை அவ சொல்றா. எனக்கு அவளை தெரியும். அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குழந்தைய நான் அனுப்ப முடியாது. அவளும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா. அவளால முடியாது. நீங்க தான் இந்த வீட்டோட இருக்கணும். அவளுக்காக நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். யோசிச்சு சொல்லுங்க, அவ்வளவுதான் என்று படபடவென்று கொட்டி தீர்க்கிறாள் வங்காரவல்லி அம்மாள். சரின்னு சொல்லுங்க என்று கெஞ்சுகிற மாதிரி ஜானகி சுந்தரத்தை ஏக்கத்தோடு பார்க்கிறாள். எங்க சரின்னு சொல்லிடுவானோ என்ற அச்சத்துடன் செல்லமும் ஆடலரசனும் அவனை பார்க்கின்றனர். இது எப்படி சரியாகும் என்று முத்து நெற்றியை சொரிந்து கொள்கிறார். முடிவை பற்றிய தீர்மானமான தைரியத்துடன் அலங்காரவல்லி அம்மாள் அசையாமல் உட்கார்ந்திருக்கிறாள். சுந்தரம் தொண்டையை கனைத்துக் கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுல நாம 3 விஷயங்களை கவனிக்கணும். நான் இல்ல, வேற யாரா இருந்தாலும் ஜானகி கல்யாணம் செய்துக்க முடிவு செய்யும் முன்னால இந்த விஷயங்களை கவனிச்சே ஆகணும். 1, கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அவன் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு பந்தத்தை பத்தி என்ன நினைக்கிறான்? அவன் அதுக்கு தயாரா? இல்ல யாரோ சொல்றதுக்காக அவன் இதுக்கு சம்மதிக்கிறானாங்கிறது. எஸ், எஸ், யூ ஆர் 10% ரைட். அம்மா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்ட விக்டிம் நானே இருக்கேன். சரி, வா, வாட் நெக்ஸ்ட் என்கிறார் முத்து. 2, உங்க பொண்ணு ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒருவனுக்கு இன்டெலெக்சுவல் லெவல்ல மட்டும் இல்ல, எல்லா லெவல்லயும் ஒரு மனைவியா இருக்க எலிஜிபிள் தானா, தகுதியுடையவள் தானாங்கிறது. எஸ் மிஸ்டர் சுந்தரம், அதுக்காக நான் ஒரு டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று ஜானகி கூறும்போது தன்னம்பிக்கை இல்லாமல் அவள் தவிக்கிறாள். 3வது, அவங்க கல்யாணம் ஆன அப்புறம் அவங்களோட புது வாழ்க்கையை தொடங்கணுமே தவிர உங்க ராக்கிங் சேர் லைஃப் கூடவே கூடாது. இந்த வலையிலேருந்து அவங்க விடுபடணும். ஒருத்தி ஒருவனுக்கு மனைவி ஆயிட்டா மற்ற உறவுகளோட பிடிப்பு குறைஞ்சாதான் அந்த புதிய உறவு பலப்படும். 30 வயசுலயும் ஒருத்தி அம்மாவோட குழந்தையா இருக்கணும்னு விரும்பினா சரி, அவ குழந்தையாகவே இருக்கட்டும். அவ ஒரு தாயா மனைவியா இருக்க முடியாது, கூடாது. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்ப நான் என்ன, உங்க பொண்ணுக்கு மணிமணியான மாப்பிள்ளை கிடைப்பான். ஜானகியோட வாழ்க்கையும் சொர்க்கமா இருக்கும். யோசிங்க. இதுல என்ன யோசிக்க இருக்கு? நீங்க ரொம்ப யோசிச்சு தான் இவ்வளவு சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. மிஸ்டர் சுந்தரம், யூ ஆர் ரைட்.
ஜானகி, நீ குழந்தை இல்ல. உனக்கு வயசு 30. நீ தான் முடிவு செய்யணும். நாங்க என்ன நினைக்கிறோம், வேற யார் என்ன நினைக்கிறாங்கன்னு நீ யோசிக்கவே கூடாது. வாழ்க்கைய வாழணும்மா. வாழ்க்கைய அழிச்சுக்க கூடாது. நீயா இத சொல்றன்னு என்ன கேட்கிறியா? இட்ஸ் டூ லேட். நான் அப்படிதான். அதனால தான் சொல்றேன். ஒ ஒன் ஷுட் லிவ். நான் தான் அம்மா, பிள்ளையா மாறிட்டேன். எங்க அம்மாவுக்கு நான் ஒருத்தன் போதாதா? வாழ்க்கைய நான் அனுபவிக்கலனாலும், அனுபவிக்கிறவங்கள பார்த்து ஆனந்தப்படணும்னு நெனைக்கிறேன். நீ அதுக்கு ஒரு சான்ஸ் எனக்கு தரக்கூடாதா? இவர விட உனக்கு நல்ல புருஷன் கிடைக்க முடியாதும்மா. மிஸ்டர் சுந்தரம், என் தங்கையை நீங்களே மேரி பண்ணிக்கங்க. ஐ நோ யூ லைக் ஹர். ஐ சீ இட் இன் யுவர் ஐஸ் என்று உணர்ச்சி பரவசத்தோடு முத்து எந்திரிக்கும்போது, சி மானங்கெட்ட மடையா என்று கத்திக்கொண்டே முத்துவின் கன்னத்தில் ஓங்கி அறைகிறாள் அலங்காரவல்லி. அம்மா! ஐ அம் சாரி, சாரி என்று கன்னத்தை பிடித்துக்கொண்டு நாற்காலியில் ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து விடுகிறார் முத்து. அலங்காரவல்லி வெறியுடன் கூவுகிறாள். அவன் பைத்தியம்பா, பைத்தியம். இவ்வளவு நாள் நர்சிங் ஹோம்ல இருந்தான். எனக்கும் பெத்த பாசம். அவன் வேதாந்தினாலும், சாமியாரா போயிட்டானாலும் என்ன நானே ஏமாத்திட்டு இருந்தேனே! நான் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போறேனே! இவன வச்சிருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தான். இந்த பைத்தியக்காரன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க ஒண்ணும் முடிவுக்கு வர வேண்டாம். நான் தான் முடிவா சொல்றேனே! உங்க நாடகம் எல்லாம் எங்ககிட்ட பலிக்காது. 600, 700 சம்பாதிக்கிற என் பொண்ண, அதுக்கு ஆசைப்பட்டு எங்ககிட்ட இருந்து அவள அபகரிச்சுட்டு போக நான் விடமாட்டேன். எனக்கு உலகம் தெரியும் தம்பி. உன்ன விடவும் தெரியும். அவளும் வயித்துல ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, கையில ஒண்ணுன்னு பெத்து புடிச்சுக்கிட்டு தெருவுல நிக்க பொறந்தவ இல்ல. இந்தாடி ஜானகி, உனக்கு அதான் பிரியம்னா இப்பவே எவன் கூட வேணாலும் ஓடு. தலையே முழுகிடுறேன். அம்மா, அம்மா உன்ன விட்டு நான் எங்கேயும் போகலம்மா என்று தாயை தழுவிக்கொண்டு அழுகிறாள் ஜானகி. தட்ஸ் இட். தட்ஸ் த எண்ட் என முனகியவாறே எழுந்த சுந்தரம், எனிஹவ் மிஸ்டர் முத்துமாணிக்கம், உங்கள சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட் பை என்று யாரையும் பார்க்காமல் வெளியேறுகிறார். அலங்காரவல்லி அம்மாள் கதவை அடைத்துவிட்டு வருகிறாள். வெளியே கார் சத்தம் கேட்கிறது. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் தப்பா பேசிட்டேன்ம்மா என்று தாயை பார்த்து அழுகிறார் முத்து. எனக்கு பைத்தியங்கிறது மறந்து போயிடுச்சும்மா. ஐயோ! எனக்கு இன்னும் சரியாகலம்மா. அந்த டாக்டருக்கு என்ன தெரியும்? குழந்தையோட உடம்ப பத்தி. தாய்க்கு தானே தெரியும்ல. அம்மா, அதுக்கு தான் ஒரு தாய் வேணுங்கிறது. ம். தாய், அம்மா உனக்கு ஒரு அம்மா இல்லையேம்மா என்று பேசிக்கொண்டே நாற்காலியில் ஆட ஆரம்பிக்கிறார் பெரியண்ணா. ஆ! அந்த ஆடும் நாற்காலி தான் என்னமாய் ஆடுகிறது?